புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓபன் டாக் எக்ஸிட் போல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் ஆனது மே 4ஆம் தேதி வெளியாக இருக்கும் தேர்தல் முடிவுகளோடு எந்த அளவிற்கு ஒத்து போக போகிறது என்பதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். எப்போதும் இல்லாத வகையில் இந்த தேர்தலானது கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்றது நிறையா பேர் பேசுகிறத நிறையா விவாதங்களில் நம்மளே அதை பேசி இருக்கோம். ஸோ அதனால் இந்த எக்ஸிட் போல் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இதோட முடிவுகள் என்ன தீர்மானிக்க போகுது, என்ன சொல்ல போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு இருக்கோம். முன்பாக இங்கு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்றுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். விருந்தினர்கள் திரு சிவப்பிரியன், மூத்த பத்திரிகையாளர், திரு TN ரகு, மூத்த பத்திரிகையாளர், வணக்கம். திரு பிரபாகர் தமிழரசு, பத்திரிகையாளர், வணக்கம். திரு ரமேஷ் சேதுராமன், அரசியல் விமர்சகர், அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக அந்த கருத்து கணிப்பு பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதோட நம்பகத்தன்மையை பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. நிறையா முறை நிறையா கருத்து கணிப்புகள் சரியான ரிசல்ட்டை சொன்னாலும் கூட நிறையா நேரங்களில் எக்ஸிட் போல் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிறைய நேரங்களில் தவறியும் இருக்கிறது. குறிப்பாக சொல்றது அப்படின்னா 2001 சில டேட்டாவை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 2001 தொங்கு சட்டசபை அமையும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த முறை அதிமுக வெற்றி பெற்றதா நம்ம பார்த்தோம். 2006 தேர்தலில் நான் இது எல்லாமே தமிழக சட்டப்பேரவையை அடிப்படையாக வச்சு அதில் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளோட முடிவாக தான் பேசிட்டு இருக்கோம். 2006 திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த முறை திமுக 96 இடங்களை பெற்று ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. அது இன்றளவு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. 2011 இழுபறி இருக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொன்னது. ஆனால் அதோட முடிவு அப்படின்றது அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் அமோக வெற்றி பெற்றது. அதையும் நம்ம பார்த்தோம். 2016 அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறும் அப்படின்றதான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பா இருந்தது. ஆனால் அந்த முடிவிலையும் அதிமுக வெற்றி பெற்றது. 2021 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு எடுத்தோம்னா பொதுவாக பெரும்பாலான ஊடகங்கள், பெரும்பாலான ஏஜென்சிகள், அந்த முகமைகள் எல்லாமே திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. ரிசல்ட்டும் அதே மாதிரி தான் இருந்தது. இந்த சூழலில் தான் இன்றைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பற்றி நம்ம விவாதிக்க இருக்கிறோம். முதலாவதாக நான் திரு சிவப்பிரியன்ட்ட இருந்து தொடங்குறேன். இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் முக்கியம்? எப்பவுமே கருத்து கணிப்புல நாம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் எடுத்துக்கணும். அது பல முறை பல நேரங்களில் பிரதிபலித்திருக்கிறது, பல நேரங்களில் பொய்யாகி இருக்கிறது. ரொம்ப லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எல்லா எக்ஸிட் போல்களுமே பாஜக தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் 300-350 இடங்கள் எல்லாம் பாஜகவுக்கு கொடுத்தார்கள். ஆனால் பாஜக 240 மட்டும்தான் வெற்றி பெற்றது. கூட்டணியோடவே அவங்களால 292 கிட்டத்தட்ட தான் வர முடிஞ்சது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷனை தான் காமிக்குமே தவிர அந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸு, எக்ஸாக்ட் ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப சிரமம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சாம்பிள் சைஸ் எடுக்கிறாங்க, எவ்வளவு நேரம் அவங்களுக்கு டேட்டாக்கு கிடைக்குது, அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை அவங்க கரெக்டாக சயின்டிஃபிக்காக அதை அனலைஸ் பண்ணி அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி பர்சன்டேஜை சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அதுக்கு டைம் வேணும். ஆனால் இப்போது எல்லா சேனல்ஸ்க்கு இருக்கின்ற காம்படிஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னென்னா, இப்போ வெஸ்ட் பெங்கால் போல்லாம் பாருங்களேன், 6 மணிக்கு தான் முடியுது. 6 மணிக்கு தான் நீங்கள் எக்ஸிட் போலே முடிக்கணும். 6:30 மணிலேருந்தே நம்பர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒருவேளை ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருக்கு, பட் அந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறது. இப்போ கேரளா, அஸ்ஸாம், தமிழ்நாடு ஓரளவுக்கு அவங்கக்கிட்ட டைம் இருந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு வாரம் டைம் இருந்திருக்கு. ஸோ எக்ஸிட் போல் டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணி அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு. பட் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும் நிறைய நேரங்களில். பட் அதை சீட் கன்வெர்ட் பண்ணும்போது அது சிக்கலில் முடியும். எக்ஸிட் போலுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ஷனை தான் காமிக்கும். இவங்க ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுல ஒரு லீட் எடுத்துக்கலாம். நீங்க 2016 பத்தி சொன்னீங்க. 2016 திமுக ஜெயிக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆங்கர்ஸ், இங்கிலீஷ் மீடியா ஆங்கர்ஸ் கான்ஃபிடென்ட்டாக டிவியில் சொல்லிட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் அவங்க அந்த நம்பர்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ட்விட்டரில்
இந்தியா டுடேவினுடைய எடிட்டர் ராஜ்தீப் சர்தேசாய் வந்து நான் சொல்லிட்டேன், ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய நம்பர்ஸ் வந்து எனக்கு வந்து சரியா படலை, அந்த மாநிலத்தில் வந்து சொன்ன கட்சி ஆட்சி அமைக்காமல் இருக்கின்ற கட்சியை ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு அவர் ட்விட்டரில் போட்டிருந்தார். அதே மாதிரி இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய திரு சுமந்த் ராமன் அவர்களும் இந்த எக்ஸிட் போல் வந்து சரியாக இருக்காது, ஏடிஎம்கே தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் வார்ன் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து பொய்யாச்சு. ஸோ அதனால் அதுதான் அங்கே என்னன்னா, அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சுது. அன்னைக்கு நைட்டே நீங்கள் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும்போது அந்த டேட்டாவில் சில குளறுபடிகள் வரதான் செய்யும். ஸோ அதனால் வந்து இப்போ ஓரளவுக்கு நீங்கள் நம்பலான்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்ஷனை தான் காமிக்கும். நீங்கள் இதில் வந்து இவ்வளவு சீட்டு ஜெயிக்குங்கிறதெல்லாம். பட் கடந்த முறை வந்து பிடி புதிய தலைமுறையினுடைய அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப துல்லியமாக இருந்தது. அவங்க 159ன்னு சொன்னாங்க, 159 சீட்டை வந்து டிஎம்கே ஜெயிச்சுது. அந்த மாதிரி ஒரு அக்யூரேட் நம்பர்ஸ் எல்லாம் 2021 அக்யூரேட் நம்பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைக்காது. ஸோ போன எலெக்ஷன் ஓகே, பட் இந்த எலெக்ஷன் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப டஃப்பாக இருக்குது கணிக்கிறது அப்படின்னு. ஏன்னா இங்கே ஒரு மூன்றாவது ஒரு ஃபேக்டர், தேர்ட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும் பொழுது அந்த தேர்ட் ஃபோர்ஸ் யாரை ஹர்ட் பண்ணுறாங்க, டிஎம்கேவியா இல்லை ஏடிஎம்கேவியா இல்லை 2 பேரையும் ஹர்ட் பண்ணாங்கன்னா யாரை அதிகமாக ஹர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும் பொழுது இது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இது வந்து டைரக்ஷனை காமிக்கும். உண்மையான ரிசல்ட்ஸ் வந்து 4ஆம் தேதி காலையில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து விவாதங்கள் செய்யலாம். ஒரு 4 நாளைக்கு வந்து தாவேகா, திமுக, அதிமுக இந்த 3 கட்சிகளை சார்ந்தவர்களும், நாத்தேகாவை சார்ந்தவர்களும் அவங்க ட்விட்டர்ல என்னோட கேள்வி அடிப்படையில முற்றிலுமா அப்படியே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எக்ஸிட் போல் இன்னைக்கு ஒரு நம்பர் வருது அப்படின்னா இதை முற்றிலுமா அடிப்படையோட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நடந்தும் இருக்கு. 2024 சட்டமன்ற தேர்தல் வந்து ஹரியானாலையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் நடக்குது. ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு கிட்டத்தட்ட எல்லா ஆங்கில தொலைக்காட்சிகளையும் சொன்னாங்க. ஆனால் ஜெயிச்சது பாஜக தான் அங்கே ஜெயிச்சது. யாருமே வந்து அந்த ட்ரெண்டை வந்து அங்கே கணிக்கவே முடியல. அந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னர் வந்த எக்ஸிட் போல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீகாரை வந்து துல்லியமான என்ன டைரக்ஷனை கணிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் பார்க்கணும், டைரக்ஷனை கணிக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்த்து தான் ஆகணும். ரைட். திரு ரகு, இப்போ 2004 நினைக்கிறேன் என்னோட நினைவு. அதற்கு பிறகாக தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்து வாக்காளர்கள் வெளியில் வரவங்ககிட்ட கருத்து கேட்டு கருத்து கணிப்புகளை வெளியிடுற சிஸ்டத்தை பேன் பண்ணிடுச்சு தேர்தல் ஆணையம். அதன் பிறகாக பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸிட் போல்ன்றது வந்து ஒன்று தொலைபேசி மூலமாக அவங்ககிட்ட பேசி நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்க, எப்படி பண்ணீங்க, அல்லது அவங்க சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைபர் மூலமாக பேசுறது, அல்லது நேரடியாக வீட்டுக்கே போய் பேசி வாங்கி எக்ஸிட் போல் எடுக்கிறது அப்படின்ற பேட்டர்ன்லாம் இருந்தது. பழைய முறைக்கும் இப்போ இருக்க இந்த சிஸ்டத்துக்குலாம் எது துல்லியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியன் போல இன்னொரு வேஷம் போட்டு அதை எக்ஸிட் போல் ஆக்கி வச்சிருக்கிறாங்க இங்கே. ஏன்னா வந்து அந்த சயின்டிஃபிக்காக எடுக்கிற ஒரு டெம்பரமெண்ட் நம்மள்ட்ட கிடையாது, அந்த அப்ரோச் நம்மள்ட்ட கிடையாது. நான் நிறையா நிறுவனங்கள் வந்து அவங்களோட பிரைமரி வேலையான நியூஸையே ஒழுங்காக கொடுக்குறதில்ல. அவங்க வந்து இதை மட்டும் அப்படி கரெக்டாக பண்ணுவாங்களாங்கிற அந்த துறையில் இருந்தால் கூட எனக்கு அந்த ஒரு எப்போதுமே வந்து ஒரு சந்தேகம் உண்டு. இப்போ இன்னும் கஷ்டமாக இருக்குது. சிவப்பிரியன் சொன்ன மாதிரி ஒரு தேர்டு ஃபோர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு டேட்டாவே கிடையாது. ஒரு பஞ்சாயத்து தேர்தல் கிடையாது, ஒரு பை எலெக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்ன எல்லாமே நம்ம யூகம் தான். அது அப்படி இருக்கிறதுனால எக்ஸிட் போலுக்கு டேட்டா தேவைப்படுமா? இப்போ நீங்கள் ஓட் பண்ணிட்டு வெளியே வரீங்க, நான் அதான் சொன்னேன், ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போலுக்கே ஒரு கனெக்ஷன் இருக்குன்ற. அவ்வளோ குயிக்காக இப்போ நம்மளுக்கு ஓகே தமிழ்நாடு கொஞ்சம் டைம் இருக்கு, வெஸ்ட் பெங்காலுக்கு தான் பண்ணுறது கஷ்டம். அவங்களுக்கு அந்த ரிகர் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் வெறும் சாம்பிள் சைஸ் மட்டும் கிடையாது, அதில் வந்து இது இருக்கணும், டைவர்சிட்டி இருக்கணும். ஒரே தொகுதியில் வந்து நகர்ப்புறம் கிராமப்புறம் இருந்து 2 இடத்துலையும் எடுக்கணும். ஏஜ் வந்து வேற வேற பிரிவில் எடுக்கணும். அப்புறம் ஆண் பெண் எடுக்கணும். ஸோ இவ்வளோ இருக்குது. அப்போ தான் அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வரும். அந்த ஒரு பொறுமையும் அந்த எஃபிஷியன்சியும் அந்த எக்ஸிட் போல் எடுக்கிறவங்களுக்கு இருக்காங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் வந்து இப்போ வந்து ஓவராலாக இவங்களுக்கு ஒரு ஐடியா இப்போ வந்து கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு சாம்பிள்லேருந்து சில நேரத்தில் வந்து காக்கா உட்கார பணம்பழம் வர மாதிரி அவங்களோட அது சயின்டிஃபிக்காக பண்ணலைன்னா கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ வந்து ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா, முன்ன விட ஏன் அதிக இன்ட்ரெஸ்ட்னா விஜயோட என்ட்ரி, தாவேக்காவோட என்ட்ரி. அவன் எக்ஸிட் போல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே.
ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து இந்த 80% தாண்டி இன்டர்னலா சர்வேவாவே அவங்க சர்வே நாங்க வந்துட்டோம், நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம், அமைச்சரவை இன்னைக்கு பதவி இருக்க போது இலாக்காலாம் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அதுதான் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் காரணம். எக்ஸிட் போலுக்கு எப்போது இருக்கிற ஆர்வத்தை விட இப்போ அதிகமாக இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக எனக்கு தோணுது. ஜென்ரலாகவே ஒரு லேக் ஆஃப் கிரெடிபிலிட்டி இருக்குங்க இந்த மாதிரி இப்போ சர்வே பண்ணுறவங்க. அது சர்வேயா அவங்களோட விஷாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த மாதிரி இப்போ ஒரு கட்சிகளுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி டீமு, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு, அப்புறம் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ பணம் விளையாடி இருக்குது. ஸோ பணம் வாங்கினவங்க உண்மையை சொல்லுவாங்களா, அதனால பிரச்சனை வருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுவே ஒரு இந்த எக்ஸிட் போலுக்கு வந்து ஒரு தடையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இல்லை அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்காதா? இல்லை அதான் சொல்கிறேன். அது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. பணம் வாங்கிட்டு இப்போ வந்து ஏடிஎம்கே பணம் கொடுக்குறாங்க, திமுக பணம் கொடுக்குறாங்க, நான் வேற யாருக்கோ போட்டிருக்கிறேன், அதில் அந்த 2 கட்சியிலே ஒருத்தருக்கு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது சொல்கிறதுக்கான தயக்கம்லாம் இருக்குது. நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் இவர் சொல்லியிருக்காரு, அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவோட சீஃப் சொல்லியிருக்காரு, பயப்படுறாங்களா மக்கள், 10% கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களாம். ஏன்னா வந்து அது எஸ்ஐஆரோட தொடர்பு இருக்குது. அப்புறம் பிஜேபி டிஎம்சிக்கு ஒரு பயங்கர மசில் பவர் இருக்குது. இப்படி சொன்னால் ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் கிரிப் பண்ணியிருக்குன்றார். நம்ம ஸ்டேட்டில் அப்படி இல்லை, ஆனால் வெஸ்ட் பெங்கால் அப்படி ஒரு நிலைமை நிலவுதுன்றார். நான் என்ன சொல்கிறேன், பணம் வந்து ரூரல் ஏரியா அவுட் சைட் சென்னை இன்னும் அதிகமாக இருக்குது. நான் இப்போ தாம்பரத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்கேயும் வந்து அந்தளவுக்கு பணம் விளையாடி இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்படி பணம் வாங்குறவங்க பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல வந்து உண்மையை பேச மாட்டாங்க, சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. இவங்க போய் அப்ரோச் பண்ணி கேட்டால், அதுவும் நீங்கள் ஃபோனில் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, நேராக கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ நிலவுது. முன்னாடி கூட பணம் இல்லாத போது கேட்டதை கூட சொல்லியிருக்கலாம், இப்போ சொல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் கொடுத்தா பரவாயில்ல, 2 பேர் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு இருதலை கொல்லி எறும்பு நிலைமை அவங்களுக்கு வந்துருச்சு ஓட்டர்ஸுக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த ப்ராசஸோடைய ஒரு நம்பகத்தன்மையை குலைச்சிருச்சு. கேள்விக்குறியாக. ஆமாங்க. திரு ரமேஷ் சேதுராமன், எப்போ இல்லாமல் இந்த தேர்தல் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படின்றது, இந்த முடிவுகள் ஒரு கியூரியாசிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் புதுசாக வந்த தாவேகா. இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் அதை நிறைவேற்றிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதில் தான் சொல்கிறேன், இப்போது ரகு ஒரு கரெக்டான விஷயம் சொன்னார். இது வரைக்கும் ப்ரூவ் ஆகாத ஒரு ஓட் பேங்க் புதுசாக ஒரு வராங்க, வரும்போது அவங்க என்ன வேணால் கிளைம் பண்ணலாம், வெளியில் இருக்க யார் வேணாலும் ஒரு எஸ்டிமேஷன் பண்ணலாம், ஆனால் அது அக்யூரேட்டாக இருக்குமானா இருக்காது. அது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து நமக்கு கடந்த காலங்களில் நடந்த எலெக்ஷன்ஸை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு திமுக அதிமுக இந்த விஷயங்களை நீங்கள் வந்து கணிக்க முடியும், அந்த கூட்டணியை வந்து கணிக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஆனால் இப்போ மூணாவது ஒரு ஃபோர்ஸ் வரும்போது இந்த நாய்ஸ் அரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் நம்ம வந்து இந்த ஹைப்புங்கிறது எந்த அளவுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அது எந்த பக்கத்துக்கு ஏற்படுத்த போகிறதுங்கிறத பார்க்கறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேக்டர். அதே நேரத்தில் கரெக்டான விஷயம் ரகு சொன்னது, இன்னைக்கு நமக்கு வந்து எக்ஸிட் போல் எடுத்தாக்க 3 விஷயம் இருக்குது. முதல் விஷயம் எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் எடுக்கிறீங்கிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காலங்காலத்தில் எடுத்தாக்க ஒரு பொதுமக்கள் காமனாக போய் போடுறது ஒன்று, இன்னொன்று ஒரு சில கட்சிகள் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஆட்களை வந்து அனுப்புவாங்க ஸ்பெசிஃபிக் டைமில், ஒரு டைம் விண்டோ இருக்கும். நீங்கள் அந்த டைமில் எடுத்தீங்கன்னா அது அந்த டுவர்ட்ஸ் தட் பார்ட்டி அந்த இதுக்கு வந்து நம்பர் ஸ்டில்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம் ரகு சொன்ன மாதிரி பணம் கொடுத்தாலும் நான் வந்து இன்னைக்கு வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது எங்கே நான் ஓட்டு போட்டிருக்கேன், யாருக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இதையும் நீங்கள் பண்ண முடியாது. அதே மாதிரி ஓட்டு போட்டாங்களா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களோட டேட்டா வந்திருக்கு. திமுக 145 முதல் 160 இடங்கள்ல முன்னிலையில் இருக்காங்க. அதிமுக 50 முதல் 65 இடங்கள், தாவேகா 13 முதல் 18 இடங்கள். ஸோ இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்க முதல் எக்ஸிட் போல் அப்படின்ற வெளியிருக்கு. சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்திருக்கு. இதில் உங்களுடைய முதல் பார்வை? இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான், நம்பர்ஸ் வந்து எப்படி வேணா இந்த எக்ஸிட் போல் எந்த மெத்தட்ல எடுத்திருக்காங்கன்னு யாரும் சொல்றது கிடையாது. ஸோ அப்படி சொல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து இது 100% ஆத்தென்டிசிட்டி, எப்போவுமே ஆத்தென்டிசிட்டி எப்போ ப்ரூவ் ஆகும்னா நமக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். இதே மாதிரி அதை தப்புன்னு ஒரு சில நேரங்களில் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்க, நீங்க இவங்க போல எடுத்துட்டாங்க பிளஸ் ஆர் மைனஸ் 1000 ஓட்டு 2000 ஓட்டு, இதுல வந்து இப்படியும் அப்படியும் இருக்கும்போது இல்ல ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம், நாம் தமிழர் 5 to 8 இடங்கள் அப்படின்றது சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸோட டேட்டால.
அதர்ஸ் நாம் தமிழர் உட்பட நம்பகத்தன்மையை கேள்வி இல்ல, நாம் தமிழர் உட்பட அதர்ஸ் அப்படின்றது அதாவது மற்ற அதர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மற்ற கட்சிகள் அப்படின்றது வந்து 5 முதல் 8 இடங்கள். யாருக்கான அந்த வாய்ப்பு இருக்கும் திரு சிவபிரியன்? தெரியல. நாம் தமிழருக்கு கூட எனக்கு வந்து ஓரளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஒரு சொல்லலாம். மத்தபடி அந்த அளவுக்கு அவங்களால சசிகலா ஃபேக்டர் இருக்கு, டாக்டர் ராமதாஸ் ஃபேக்டர் இருக்கு, அவங்க யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. தாவேகா இன்னொரு தாவேகா வேல்முருகன் ஃபேக்டர் இருக்கு. இவங்க எல்லாமே அதர்ஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க சார். வாய்ப்பே இல்ல ராஜா, நீங்க சீமான் மாதிரி சொல்லலாம். ஆமா ரைட். அப்ப இதை எப்படி பாப்பீங்க? இப்ப 145ல இருந்து 160 இடங்கள் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பா சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்திருக்காங்க. டைரக்ஷன் அவ்வளவுதான். நம்பர்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கவே கூடாது. இந்த டைரக்ஷன் மாறக்கூட மாறலாம்னு ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு டைரக்ஷன், இப்படிதான் தேர்தல் இருக்கும். ஸோ அவங்க டிவிகேக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து இதை பார்க்கலாம். நான் பர்சனலாக நினைக்கிறது என்னன்னா, இதில் நிறைய பேர் இந்த கருத்தோட உடன்படாமலும் இருக்கலாம். 15% மேல் தாவேக்காவுக்கு வாக்கு அதிகமாக போனால் இல்ல, வாக்கு சதவிகிதமும் வந்திருக்கு. அதுல எஸ்பிஐ டிஎம்கே கூட்டணி வந்து 42 இருந்து 46%, அதிமுக வந்து 36 முதல் 40%, தமிழக வெற்றி கழகம் 12 முதல் 16% வாக்குகள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பிற வந்து 4 முதல் 6%, டோட்டலா 100%. வாக்கு சதவீதம் டிஎம்கே அந்த அளவுக்கு 42-43% போவாங்களாங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய இன்டர்னல் சர்வேஸு மற்ற கட்சி திமுக மட்டும் இல்லை, நிறைய கட்சிகளுக்கே வந்து கிட்டத்தட்ட 40க்கும் கீழாக தான் இந்த சதவீதம் போகும். ஏன்னா எல்லாருமே வந்து தாவேக்கா வந்து ஒரு 15-இருந்து 20% டச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது திமுக 42க்கு மேலே போனாங்கன்னா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ அப்போ கூட நீங்கள் பாருங்கள், அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான இடைவெளி வந்து ரொம்ப குறைஞ்சி தான் இருக்குது. ஒரு 3-4% அப்படின்னும் போது அந்த 3-4% கடந்த முறை மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் 16% தாவேக்காவுக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னமோ அது கொஞ்சம் கம்மியான குறைவா இருக்குன்னா பர்சன்டேஜில் 16 கொடுக்குறாங்க, ஆனால் சீட்ஸ் 13-இருந்து 18 கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அது வருமா அப்படிங்கிறது தெரியல. இல்லை, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதான் 145லேருந்து 160, அதிமுக 50லேருந்து 65 சீட்டு. டுடே சாணக்கியா இதுதான் டேட்டா. அதான். ஸோ லைக் தாவேக்காவுக்கு சீட்ஸ் ஓகே, பட் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். திரு பிரபாகர், இது உங்களோட பார்வை என்ன? அது ஒன்று, இந்த எக்ஸிட் போலை பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்லிடுறேன். ஒன்று வந்து இதில் எல்லா எது மீதும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையோடு இதை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு அவங்களும் அவங்களோட நம்பகத்தன்மையை தக்க வச்சுக்கணும் இல்லையா? அதனால எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த எலெக்ஷனுக்கு வரணும். நீங்கள் 2 முறை தவறாக சொல்லிட்டீங்கன்னா 3ஆவது முறை அதை யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. அதுக்கான எக்கனாமிக் ஃபேக்டரும் இல்லாமல் போயிடும். அதனால எல்லாத்தையுமே முற்றிலுமாக அவநம்பிக்கையோடு பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த இதில் எக்ஸிட் போலில் ஏன் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, 2 டியோபொலி, அதாவது 2 திராவிட கட்சிகள் இருக்க வரைக்கும் அதை வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியுது. 3ஆம் கட்சி அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் வர்றப்பெல்லாம் அதில் கொஞ்சம் சிறல் இருந்திருக்கு. அதுதான் வரலாறுல பார்த்துருக்கோம். 2. 3வது அதில் இன்னொரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஏன்னா, இது வரைக்கும் வந்து அப்படி ஓக்கலாக வந்து நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் திமுக ஓட்டு போட்டேன், அண்ணா திமுக ஓட்டு போட்டேன்றதை வந்து யாரும் சமூக வலைதளங்கள் இது வரைக்கும் பதிவிட்டதாகவோ, அது இது வரைக்கும் சொல்கிறது இதுக்கு முந்தைய தேர்தல் வரைக்கும் யாரும் பதிவிட்டதாகவோ அல்லது வந்து அதை வந்து தன்னுடைய அதிக தடவை சொல்லியிருக்காங்க, அப்படி வெளியே சொல்லியிருக்கிறது அதிகம் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி இருக்க ஒரு எக்ஸிட் போல்ல நீங்க ஒரு 10 பேர் கேட்கறப்ப, நீங்க தனிப்பட்ட முறை நீங்க கேட்டிருக்கலாம், நான் கேட்டிருக்கலாம். அப்படி 10 பேர் கேட்கறப்ப 7 பேர் தாவேக்கான்னு சொல்றாங்க, வெளிப்படையா சொல்றாங்க. 3 பேர் சொல்லாமலும் இருக்கலாம். சிலர் வந்து இல்லங்க திராவிட கட்சிகளுக்கு போட்டுட்டு கூட தாவேக்காக்கு போட்டோம்னு சொல்றாங்க. கூட 7 பேர் தாவேக்கா, 3 பேர் தானே நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கு. அதனால அதையும் நம்ம வந்து கணக்கு எடுக்கணும். போடுறவங்க சொல்லாமலும் இருக்காங்க இதுல. அதோட அந்த நிலையில இருந்து இதை அணுகலாம் அப்படின்றதுதான். இப்போ இந்த நம்பர்ஸ் பார்க்கும்பொழுது இது க்ளோஸ் டு ரியாலிட்டி. நம்ம பார்க்குறப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பார்க்குறப்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ஏன்னா உதாரணத்துக்கு மற்ற திராவிட கட்சிகள் 2க்குமே வந்து சீட்டை எண்ணிக்கையில் பார்க்குறப்போ கரெக்டாக இருக்குது, பர்சன்டேஜுக்கும் அந்த எண்ணிக்கைக்கும் கரெக்டாக வருது. ஆனால் தாவேக்காவோட பர்சன்டேஜ் வந்து ஒரு 13-இருந்து 18% வாங்குவாங்க. சீட்டும் வந்து சீட்டு உங்க சாணக்கியா கொடுத்த சீட்டு வந்து அடுத்தால 5 சீட்டு தான் 13-இருந்து 18ன்றது இங்க சீட்டு தான் சொல்லியிருக்கான். சீட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சதவீதம் எவ்வளவு சொல்றாங்கன்னு பார்க்கணும். சதவீதம் வந்து சதவீதமா பார்க்கும்போது ஒரே ஒரு நிமிஷம், சதவீதம் வந்து 12-இருந்து 16%. 12-இருந்து 16% இருக்கும்பொழுது அங்கே சீட் கன்வர்ஷனுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. 1, 2 இது 2 தான் வந்து இந்த ஆவரேஜ். நீங்கள் வந்து 16% மேக்ஸிமம் வச்சுக்கிட்டா கூட
ஒரு ஒரு தொகுதியில் ஆவரேஜ் 16னா நீங்க ஒரு தொகுதியில் 30 வாங்கி இருந்திருக்கலாம், இன்னொரு தொகுதியில் 10, இந்த மாதிரி இருந்து ஒரு ஆவரேஜ் வரப்ப 16ன்னு வரும். அவங்க 35% மேல ஒரு தொகுதியில் எடுத்தா மட்டும்தான் ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான சூழல் இருக்கு. அப்படி இருக்கப்ப ஆவரேஜ் 16 தான் இருக்கு. ஆனா அவங்க வந்து சீட்டு பாத்தீங்கன்னா 13ல 18 எடுக்கிறாங்கன்றது வந்து ஹைலி இம்பாசிபிள். குறைஞ்சபட்சம் அவங்க இந்த 2-3 சீட்டுகள் வந்து 20% வாக்குகள் 20% வாங்கினாங்கன்னா 2 தொகுதிகள் 3 தொகுதிகள் இவங்க கொடுத்திருக்க ஓட் பெர்சென்ட்டுக்கும் எடுக்கிற எண்ணிக்கைக்கும் பெரிய நிறைய முரண்கள் இருக்கு. ஒருவேளை 13-18 சீட் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஆவரேஜ் 25% வாக்குகள் பெற்றிருக்கணும். 22 தான் வந்து மாற்றணிக்கான சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் எப்பவுமே திமுக அதிமுக அல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் வந்தப்பவும் சரி, கடந்த தேர்தலில் வந்து அமமுக தனித்து போட்டிட்டப்பவும் சரி, அப்புறம் அதே தேர்தலில் வந்து கமல்ஹாசன் அவர் தனித்து போட்டிட்டாப்ல. ஸோ இந்த மாதிரி இந்த இவங்களுடைய ஓட்டு சதவீதம் சேர்த்துனா கூட 22% வந்து மாற்றணிக்கு கேள்விக்குள்ளாகுது இந்த டேட்டா. அந்த இங்க திமுக எட்ஜில் இருக்கு அப்படின்றத ஏத்துக்கிறதா கூடாதா? திமுக எட்ஜில் இருக்குன்றது அவங்க பர்சன்டேஜ் சொல்றாங்களே, பர்சன்டேஜுக்கும் அதுக்கும் வந்து நம்ம அது வந்து டேலி ஆகுது. ஆமா, அண்ணா திமுக கூட பர்சன்டேஜுக்கும் நம்பருக்கும் டேலி ஆகுது. ஆனா தாவேக்காவோட பர்சன்டேஜுக்கும் நம்பருக்கு டேலி ஆகல. நம்ம ஒருவேளை இந்த இதே பர்சன்டேஜ் ஒத்துக்கலாம். ஆனா நம்பர்ஸ் அவங்க 1 இருந்து 3 சொல்லியிருந்தாங்கன்னா டேலியா இருந்திருக்கும். நம்பர்ஸ் அங்க ஜாஸ்தி கொடுக்கறப்ப தான் சந்தேகம் வருது. ரைட். திரு ரகு, நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? தமிழ்நாடு சாணக்கியாவோட இது கிடையாது இது. ஏன்னா திமுக ஜெயிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா அவர் பிரபாகர் சொன்னதுதான், நீங்க வந்து 20 to 25% டிவிக்கு தொட்டாதாங்க என்ன பொறுத்தவரை சீட் கன்வர்ஷன் நடக்கும். நான் வந்து 20% டெஃபினட்டா தாண்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இது நம்ம உள்ள கிடைக்க நிறைய பேர் வந்து 20க்கு மேல வருவாங்க. 15 to 20 to 25 லாஜிக்கலா பாத்தீங்கன்னா 25% வந்தாதான் சீட் கன்வர்ஷன் நடக்கும். மும்முனை போட்டியா இருந்தா கூட. நீங்க இருமுனை போட்டியா இருந்ததுன்னா 40% இருந்து கூட உங்களுக்கு சீட் இல்லாம போகலாம். ஆனா மும்முனை போட்டிங்கிற போது closer to 30, anything about 25+ could result in some seats. அது சொல்லாம நீங்க 13 to 18 ரொம்ப எக்ஸாஜரேட்டடா இருக்கு. அப்புறம் பிற வந்து 5 இருந்து 8 போட்டுருக்காங்களா, அதுவே இது கிரெடிபிலிட்டியை குலைக்குது. ஏன்னா யார் அந்த 5 to 8 சீமான் வாங்குவாருன்னு யாருக்கா நம்பிக்கை இருக்குதா? சீமானுக்கு ஒரு ஸ்லைட், அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு, அவர் வந்து கடுமையா உழைச்சிருக்கிறாரு. மேபி எதிர வந்து டிஎம்கே ஏடிஎம்கே கிடையாதுங்க, அமமுக நிக்குது, அதனால வந்து காங்கிரஸ் நிக்குது. அதனால அவருக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு எமோஷனலா கூட ஒரு அப்பீல் ஆகலாம்னு நினைக்கலாம். மீதி உள்ள ஆள் யார் ஜெயிப்பா அந்த கேள்வி எழுதுல. ரைட். திரு ரமேஷ் ராமன், உங்களுடைய பார்வை? இல்ல, நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிபிலிட்டியை வந்து கொஸ்டின் ஆக்குற விஷயம் ஒன்னு தாவேகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சீட்டுகள், இன்னொன்னுமே வந்து இட்ஸ் அ க்ளோஸ் கான்டெக்ட். அது திமுக வந்தாலும் அதிமுக, இது இந்த அளவுக்கு இவங்க கேப் சொல்லும் போது அதுவும் இந்த பர்சன்டேஜை வச்சு இப்ப கடந்த முறை திமுக பெற்ற இது சீட்டுகளை நீங்க பார்க்கும்போது அவங்களோட ஓட் ஷேர் இதை விட அதிகமா இருந்தது. அப்போ அவ்வளவு வாக்குகள் குறைஞ்சதுக்கு அப்புறமும் இவங்களது வந்து இந்த அளவுக்கு வந்து சீட்டு பெறும் அப்படின்னு சொன்னாக்கா அதுவுமே நம்ம ஒரு இதுல பார்க்க வேண்டிய சீட் பர்சன்டேஜ் குறையறதுக்கும் சீட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கும் வந்து இல்ல எங்க இருக்கு. நான் உதாரண எக்ஸாம்பிள்னா கடந்த தேர்தல்ல சென்னையில வந்து அவங்க வாக்கு சதவீதம் 9% உயர்ந்திருக்கு, சீட்டும் ஃபுல்லா வந்திருக்காங்க. அதுவே வந்து தென் தமிழ்நாட்டில் பார்த்தா அவங்க வாக்கு சதவீதமா உயரல. ஆனா இன் சீட் கெயின் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் கெயின் வந்து அவங்க இடத்துல ஒரு 9 சீட்டு பக்கம் கெயின் பண்ணிருக்காங்க. லூஸ் பண்ண இடத்துல கெயின் ஜாஸ்தி வாங்கிருக்காங்க. ஆனா இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தா கம்மியா தான் வாங்கிருக்காங்க. சோ பர்சன்டேஜ் அந்த ரிலேஷன் வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும்ங்கிறதுல எனக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா நம்ம வந்து மொத்தமா சொல்றோம், நம்ம ரீஜியன் வைஸ்ன்னு நம்ம போல டோட்டலான்னு பேசும்போது அப்போ அது ரீஜியன் மாறுபடும் போது அங்க வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிபன்சி வரும். அதை நம்ம பார்க்க தவறுறோங்கிறதான் பாயிண்ட். அப்ப டோட்டலா இருக்கும்போது இவ்வளவு சீட்டுகள் இவங்க சொல்ற மாதிரி வரதுக்கான சான்ஸ்கள் அங்க क्वेश्चन வருது அப்படின்னா எல்லா பார்ட்டிக்குமே அது பொருந்துமான்னு நான் கேட்கிறேன். எல்லா பார்ட்டிக்கும் தான், எல்லாத்துக்குமே இல்ல. பிரபாகர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா திமுக அதை டாலி பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அவர் சொன்னது சென்னை அப்படின்னு தனியா சொல்றாரு, இன்னொரு ரீஜியன் தனியா சொல்றாரு. இப்ப நம்ம பேசக்கூடிய வாக்கு சதவீதம்ங்கிறது மாநிலம் தழுவிய வாக்கு சதவீதம்னு பேசுறோம். அப்போ மொத்தமான போட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு இடங்கள்ல சர்க்கிள் நிச்சயமா இருந்திருக்குமா இல்லையா? அப்போ நீங்க இந்த நம்பக தன்மைங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகுதுங்கிறத பாக்குறோம். இன்னொன்னு, இப்ப தாவேக்கா எடுத்திருக்காங்க வாக்கு, நிச்சயமா எல்லா தரப்புல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பாக்குறோம். பட் குறிப்பிட்ட எந்தெந்த இடத்துல வந்து அதிகமான தாக்கம் இருக்கிறது அதை வச்சுதான் நம்ம சொல்லுவோம் எந்தெந்த மாதிரியான வாக்கு வங்கிகளை இவர் வந்து சிதைத்து இருக்கிறார். இது வந்து ஜாதி வாரியாகவா, இல்லைன்னா வந்து சிறுபான்மை பெரும்பான்மை இந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றோமா, இல்லைன்னா வந்து
மற்ற இளைஞர்கள் இந்த வயது சார்ந்த விஷயங்கள் இல்லையா, இது எல்லாமே நமக்கு வந்து ரிசல்ட் வெளியாகும் போது அப்சல்யூட்லி நம்ம வேலிடேட் பண்ண போறோம். ஆனா இன்னைக்கு மொத்தமா இவர்கள் சொல்லக்கூடிய பர்சன்டேஜையோ மற்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இது நிச்சயமா டேலி ஆளுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க மும்முனை போட்டினால ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்க போகுது. பர்சன்டேஜ் குறைய போது சீட் அதிகமா போகுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க இது பைபோலர் கான்டெஸ்ட் கிடையாது. அப்ப இது சரிதான். ஆமா, சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. திமுக போன முறை வாங்கினதை விட குறைச்ச பர்சன்டேஜ் வாங்கி அதிக சீட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த லாஜிக் தான் நான் சொல்ல விரும்பணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து மும்முனை போட்டி அந்த ஒரு ட்விஸ்டை ஏற்படுத்திடும். ஏன்னா இவரும் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துட்டு போயிடுவாரு, திமுக கிட்டதே எடுப்பாரு, அதிமுக கிட்டதே எடுப்பாரு. ஆனா அது அவர் வெற்றி பெறதுக்கு உதவி செய்யாது. அது பத்தாது. அவங்க கன்வெர்ட் ஆக போறது இல்ல நிச்சயமா. இன்னொன்னுமே சொன்னா நம்ம ப்ரீவியஸ் எலெக்ஷன்ல இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப வோட் பெர்சன்ட் கம்மியா இருக்கும், பட் சீட்டா கன்வெர்ட் ஆகுறது நிறைய இருக்கும். ஆமா, அப்ப அப்படி பாக்கும்போது இந்த லாஜிக் இல்ல. ஆனா நீங்க வந்து இந்த பர்சன்டேஜ் ஓவரால் நீங்க எல்லாரும் இப்ப நம்ம ஒரு இவங்களோட எக்ஸிட் போல் பார்க்கணும். பட் எல்லாரும் நீங்க எடுத்து நம்ம அடுத்த எக்ஸிட் போல் வந்திருக்கு, பீப்புள் பல்ஸ் அவங்களோட டேட்டா வந்திருக்கு. அத காமிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பீப்புள் பல்ஸோட டேட்டா வந்தது நல்லா இருக்கு. டுடேஸ் சாணக்கியா தான் இருக்கு. டுடேஸ் சாணக்கியா பார்த்தா எதுக்கு எலெக்ஷன் நடத்துனதுன்னு கேட்கலாம். அதே மாதிரி தானே இருக்குது 2021. அதுக்காக எலெக்ஷன் நடத்தாம என்ன பண்ண முடியும்? என்னங்க பேச்சு? ரெண்டாவது அதே கவர்மெண்ட் வருதுன்னு இருக்கா, எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்னு இருக்கான்னு. அப்போ தாவேக்கா எப்படி இல்லப்பா அந்த பிளேட் எடுத்து போட்டாங்களான்ற தாவேக்கா இருக்குல்ல, தாவேக்கா எப்படி இருக்கு? அதுதான் நாத்தா பிறகு ஒரு 5-8 நிறைய டேட்டா வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா இவங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு காமிச்சா நம்மளுக்கு இன்னும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஆமா, கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். எஸ்டர்டேஸ் சாணக்கியா என்ன சொன்னாங்க? பீப்புள் பல்ஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா 125லேருந்து 145 இடங்கள் டிஎம்கே கூட்டணிக்கு, அதிமுகவுக்கு 65 முதல் 80 இடங்கள், தமிழக வெற்றி கழகத்துக்கு 18லேருந்து 24, மற்ற அப்படின்றது அதர்ஸ் வந்து 2 to 6. இதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம், எல்லா ஏஜென்சி எல்லா சேனல்ஸுமே கொடுக்குறது வந்து மற்ற அதர்ஸ் வந்து இந்த வட்டம் இடம் பிடிப்பாங்க அப்படின்றது இது வரைக்கும் நம்ம பார்த்த ரெண்டுலையுமே. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இதுலயும் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. ஆனா நம்பர்ஸ் வந்து 125 to 145 அப்படின்னு இருக்கு. ஏடிஎம்கே 65லேருந்து 80 இருக்கு. இதுல நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தா தெரியும். பர்சன்டேஜ் வேணும். திரும்பவும் பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்கும். 18 to 24 சொல்றது எந்த லாஜிக்ல சொல்றாங்க? பெர்சன்டேஜா வர்றதுதான். இப்ப கிட்டத்தட்ட டுடேஸ் சாணக்கியாவும் இதோட நம்பர்ஸும் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு ஒரே மாதிரி தான் இல்லையா? ஆமா, இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. அதிமுக கொஞ்சம் அதிகமா. இதை எடுத்து வேணா ஒன்னு கூட்டி ஒன்னு குறைச்சு இல்ல இதுல கூட பெர்சன்டேஜ் வைஸ் நீங்க பார்க்கணும். சி அகைன் டைரக்ஷன் தான். இது ஒரு டைரக்ஷன். அதே டைரக்ஷன்ல தான் இதுவும் காமிக்குது. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல வேற ஏதாவது காமிச்சாதான் நாம வந்து அதை டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்போ இவங்களும் அதே மாதிரி தான், தாவேக்காவும் சீட்டு ஜெயிக்குங்கிறது நமக்கு தெரியும். அதிமுக செகண்ட் இருக்கிறாங்க, திமுக ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க. ஸோ இது டைரக்ஷன் தான். ஏற்கனவே அந்த என்ன டுடேஸ் சாணக்கியாவும் இதுவும் டைரக்ஷனை வந்து ஒரே பக்கம் திருப்புறாங்க. கொடுத்திருக்கிற நம்பர் வந்து கொஞ்சம் மிக அதிகமாக கொடுக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து 20% வாங்கினாலும் 2 அல்லது 3 இடம் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. 10 இடத்துக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 18 சொல்றது வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப அதிகமா இல்ல. அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சொன்னது எல்லாமே வந்து விஜய் அவர்களால் வந்து எல்லா தரப்பினருடைய வாக்குகளையும் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியில தான் வந்து எல்லாரும் அவருக்கு பெர்சன்டேஜ் அதிகமாகும். ஏன்னா அப்சல்யூட் நம்பர்ஸ்ல யங்ஸ்டர்ஸும் விமனும் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அதை வந்து சீட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணும் போது அது கம்மியாகும்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஒரு சில தொகுதிகளில் அர்பன் கான்ஸ்டிடுவன்சில அவருக்கு வந்து தாவேக்காவுக்கு வந்து எல்லா தரப்பு மக்களும் போட்டிருக்கலாம். அதற்கான வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தான் இந்த எக்ஸிட் போல் ஒரு டைரக்ஷனை காமிக்குது. அர்பன் இடத்துல தான் வரும்னு நினைக்கிறீங்க நீங்க?
அவங்களுக்கு வந்தா பெருமளவுல அர்பன்ல தான் Maximum, வரும். அந்த அவங்களுக்கு ரூரல்ல வர்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே ரூரல்ல வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அந்த மாதிரி ஆட்களினுடைய சீட்டா தான் அது இருக்கும். ஆமா நிச்சயமா. இது கோபிச்செட்டிப்பாளையத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா அவருக்கான இது பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு. ஏன்னா அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. இப்போ பெர்சன்டேஜா பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே 38.4 விழுக்காடு, அதிமுக 31.5 விழுக்காடு, தாவேகா 23.6 விழுக்காடு. இதுக்கா அதர்ஸ் வந்து ஆமா சார் இதுல அந்த பெர்சன்டேஜ் 6% அதிகமா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கேப் இருக்கு. ஆமா. ஆனா சீட் வந்து இவ்வளவு கேப் கம்மியா இருக்கும் போது அதுவும் ஒரு டவுட் தான். உங்களுக்கு 6-7% டிஃபரன்ஸ் வரும்போது திமுகன்னு இல்லை, ஃபர்ஸ்ட் இருக்கிற அலையன்ஸ்க்கு வந்து சீட்டு தூக்கணும். இந்த 6-6.5% அப்படிங்கிறது வந்து கடந்த முறை நீங்க 4% தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். ஆனா அவங்களுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. இங்க 7% கிட்ட அரௌண்ட் 7% இருக்கும் போது டிஎம்கேக்கு சீட்டு அதிகமா இருக்கணும். அதிகமா இருக்கணும். ஆமா, நீங்க 7%ங்கிறது வந்து ஹியூஜ் இல்ல. இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் சிவபிரன் தாவேகா எப்படி பாக்குறீங்க? தாவேகா 18ல இருந்து 24 சீட்டு, அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து 23.6%. அந்த பெர்சன்டேஜுக்கும் அந்த நம்பருக்கும் டேலி ஆகுது. ஏன்னா 22 வரைக்கும் வந்து 2 ல இருந்து 3 சீட்டுகள் அதாவது ஸ்பாரடியாக அங்கங்க வரலாம். அதுதான் 22%க்கான தொகுதிகள். 22%க்கு மேல ஒரு பர்சன்டேஜ் வாங்குறப்பவும் ஒரு பர்சன்டேஜ் ஆகுறப்போ அது சீட் வந்து பெருசா கன்வெர்ட் ஆகும். 4 சீட் 5 சீட்டு கன்வெர்ட் ஆகும். அப்படி பாக்குறப்போ 23.5% அப்படின்றதுக்கு 18ல இருந்து 24 சீட்டுன்றது ஒரு அக்செப்டபிளான ஒரு நம்பர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் நம்பர்ஸ் பார்க்கறப்போ. போன டுடே சாணக்கியால பாக்கும்போது தாவேகாவோட பெர்சன்டேஜ் கம்மியா இருந்தது, ஆனா சீட்ஸ் நிறைய இருந்தது. இதுல கொஞ்சம் ரிவர்ஸா இருக்கு. இதுல பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, ஓகேவா இருக்கு. இப்ப 23% இந்த முறை கம்மி ஆகதான் ஆகும். ஆகுறதுக்கான வாய்ப்பு பெர்சன்டேஜ் கம்மியாகும், சீட்ஸ் அதிகமாகும். இதுல ஒரு அன்ரிலேட்டட் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒப்பிட முடியாதுதான். ஆனா அங்க கூட என்னன்னா இப்போ அந்த நம்பர்ஸ் அப்படியே கொண்டு வந்து அசம்பிளியில போட்டீங்கன்னா பாஜக கூட்டணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். அதிமுக இந்த நம்பர்ஸ் ஜெயிச்சு, அதிமுக இல்லாம பாஜக இல்லாம அந்த அதிமுக கூட்டணி இதோட ஒரு 20 நம்பர்ஸ் கம்மியா ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அந்த பெர்சன்டேஜ் 18 தாண்டும் பொழுது நீங்க வந்து 22க்கு போனாதான் சீட் கன்வர்ஷன் உங்களுக்கு ஆகும். 22க்கு மேல போனாதான் உங்களுக்கு வந்து சீட் கன்வர்ஷன் அசம்பிளியில ஆகும். இப்போ இது வரைக்குமாக 4 இது வந்திருக்கு. ஒன்று வந்து என்டிடிவி பீப்புள் பல்ஸ் பார்த்துட்டோம். ரெண்டாவது மேட்ரிஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா 122லேருந்து 132 திமுக கொடுத்துருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 87லேருந்து 110 சீட்டுகள், தாவேகாக்கு 10லேருந்து 12 சீட்டுகள், மற்றவை 0 to 6 0 to 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே போல ரிபப்ளிக் பி மார்க் அப்படின்ற நிறுவனம் அவங்க வந்து 125லேருந்து 145 இடங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி 65லேருந்து 85, தாவேகா 16லேருந்து 26 இடங்கள், இதுலயும் மற்றவை 1லேருந்து 6 இடங்கள் அப்படின்றது அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், அது 145லேருந்து 160. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஒரு யூனிஃபார்மாக பார்க்குறது தாவேகாவோட ஸ்டேட்டஸ் வந்து 18லேருந்து 24 ஒரு டேட்டா, 10லேருந்து 12 ஒரு டேட்டா, 16லேருந்து 26 ஒரு டேட்டா, 13லேருந்து 18 ஒரு டேட்டா. கன்சிஸ்டன்டா எல்லாருமே திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு டேக் அவே. ஓவராலா ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கு. ஒப்பீனியன் போலியும் நம்மளுக்கு அப்படிதான் பரவலா அறியப்பட்டது. பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் தான் சொன்னாங்க. இல்ல இதுவரைக்குமான விவாதங்கள், இதுவரைக்குமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் பேசினதுமே திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதற்குதான் வாய்ப்பு இருக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. கடைசியா ஒரு 3-4 நாட்களாக சோசியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ்ல இதுல மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியல. அதன் பிறகுதான் வந்து எல்லாத்திலுமே ஒரு சந்தேகம் வெளிப்பட இருந்தது, ஒரு அச்சம் வந்தது. திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அவர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான கருத்துக்கள்லாம் வெளியே பேச தொடங்கினாங்க. சார் இப்போவும் இது எக்ஸிட் போல் தான். இது வந்து ஒரிஜினல் ரிசல்ட் கிடையாது. நாம இது ஒரிஜினல் ரிசல்ட் மாதிரி பேசவேனா, பட் இந்த டைரக்ஷன்ல இருக்குங்கிறது தான் ஃபீல்டுலயும் நான் சொல்ல வந்தது. இது வரைக்கும் நம்ம விவாதங்கள்ல பேசப்பட்ட அதேதான். ஓட்டு இப்படி போட்டோம்னு சொல்லுங்க ஏற்படுத்தின நாய்ஸ்னால சோசியல் மீடியால உருவாக்கப்பட்ட அந்த தாக்கம் அது. இந்த முறை நீங்க வந்து வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவங்க இல்ல கடந்த தேர்தல்கள்ல வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கிறத வந்து பெருமளவுல ரொம்ப ஓக்கலா வெளியில வந்து பேச மாட்டாங்க.
பொதுவா இந்த முறை திமுக அதிமுக நான் அதிமுக தான் போட்டேன் அதிமுக தான் போட்டேன்னு பெருசா சொல்றது கிடையாது. பெருசா சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு வந்து அவங்க எல்லாரும் என்னன்னா வாக்கு வந்து என்னுடைய பர்சனல் ரைட்டு, அது சீக்ரெட்டு, நான் அதை சொல்லக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே சொல்ல மாட்டாங்க. சார் எங்க வீட்டுல ஒவ்வொரு முறை இது நடக்கும், நாங்க உட்காந்து நோண்டி கேட்டுக்கிட்டே இருப்போம், அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை என்னன்னா இந்த ஜென்சி ஜெனரேஷன் வந்து இன்னொன்னு யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களித்ததை ரொம்ப ஓக்கலா வெளிப்படையா ஒரு வந்து pride-ஆ சொல்ல சொல்றாங்களா? ஆரம்பிச்சாங்க. ஆமா, ஒரு பெரிய பெருமை மாதிரி அதை வந்து சோஷியல் மீடியால போடுறது. அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா இந்த ரெண்டு கட்சிகளுமே ஆளணுமா, அது என்ன திமுக அதிமுக ஒரு புதுசா வரக்கூடாது, அது வந்து அவங்களோட ஏஜ் ரிலேட்டடாவும் நான் சொல்லுவேன். அது வந்து இப்ப நீங்க அதுல ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து அவங்க ஓட்டு போட்டது மட்டும் இல்ல, நாங்க குடும்பமா பிளாக்கா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா சொல்றாங்க, அதெல்லாம் வித்தியாசமான இல்ல. அவங்க ஓட்டு போட்டது சொல்லுவாங்க, அச்சத்தையும் சந்தேகத்தையும் எழுப்புறது காரணம். இல்ல இல்ல, அது என்னன்னா நீங்க போகும்போது வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், சொல்லி கூட்டிட்டு போலாம். பட் வழக்கமாவே இந்தியன் சொசைட்டியை நீங்க எடுத்துக்கோங்களேன், பசங்க சொல்றதை எவ்வளவு பேரண்ட்ஸ் கேட்பாங்க, கேட்கிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஆனா இது வாக்கு அப்படின்னும் போது அவங்களோட உரிமை, அவங்க எதுக்கு போட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஓக்கலா அந்த யங் ஜெனரேஷனும் அந்த பெண்களும் வந்து ரொம்ப ஓக்கலா பேசுறதுனால எல்லாருக்கும் டிவிகே அப்படிங்கிற அந்த குரல் வந்து ஒலித்து கொண்டே இருந்தது. அதனால கூட எல்லாரும் வந்து ஒருவேளை வந்து ஹைப் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒருவேளை தாவேக்காவிற்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற பேச்சுகள் வந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பட் இந்த முறை நான் கடந்த முறை எல்லாம் எலெக்ஷன் கவரேஜ்க்கு போகும்போது 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கன்னா தான் அவங்க ஓப்பன் அப்பே ஆவாங்க. இப்போ கூட நான் திருப்பரங்குன்றத்தில் 2 கான்ட்ரடிக்டிங் இது, ஒரு பாட்டிக்கிட்ட 75 வயசு பாட்டிக்கிட்ட பேசும்போது நீ எதுக்கு ஓட்டு போடுவ, நீ முதல்ல சொல்லு, இல்லை யாருக்கு போடணும்னு சொல்லு, நான் அந்த கட்சிக்கு போட்டுறேன்னு என்கிட்ட வந்து தர்க்கம் பண்ணாங்க அந்த பாட்டி. 1/4 மணி நேரம் கழிச்சு நான் எம்ஜிஆருக்கு தான் போடுவேன், என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு போயிருக்காரு, நான் இலைக்கு தவிர வேற எதுவும் போட மாட்டேன். பக்கத்துல அவங்க பேத்தி உட்காந்துருக்கு, பேத்தி சொல்லுது, பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தாவேக்காவுக்கு தான் போடுவேன். ஸோ அந்த 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 ஜெனரேஷன் கேப் இருக்குல்ல, அதுதான் ஒரு பெரிய விஷயம் இந்த எலெக்ஷன்ல. எல்லாரும் அதை வந்து விஜய்க்கு வாக்களித்ததை வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பெரிய புரட்சியா நினைக்கிறாங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது, அது அவங்களுடைய கருத்து. அதை வந்து ரொம்ப வெளிப்படையா அவங்க பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய வாக்குகள் அவங்க அமைதியா இருக்கிறதுனால இந்த சவுண்ட் வந்து அதிகமா இருந்திருக்கலாம். இப்ப திரையில நம்ம மேட்ரிசஸோட டேட்டா பார்த்துட்டு இருக்கோம். மொத்தமாக இது வரைக்கும் வந்த டேட்டா வந்து டுடேஸ் சாணக்கியா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 145லேருந்து 160 திமுக கூட்டணி, அதிமுக 50 முதல் 65 இடங்கள், தாவேகா 13 முதல் 18 இடங்கள், பிற அப்படின்றது 5 முதல் 8 இடங்கள் அப்படின்றது. ரெண்டாவதாக என்டிடிவி பீப்புள் பல்ஸ் அப்படின்றது வந்து 125 முதல் 145 இடங்கள், அதிமுக கூட்டணி வந்து 65 முதல் 80 இடங்கள், தமிழக வெற்றி கழகம் 18 முதல் 24 இடங்கள், பிற கட்சி வந்து 2 to 6, 2 முதல் 6 இடங்கள் அப்படின்னு இருக்காங்க. மேட்ரிஸ் வந்து 122 முதல் 132, அதிமுக 87லேருந்து 110. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஃபிகரா இருக்கு. 87லேருந்து 110 அப்படின்றது மேட்ரிஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரொம்ப க்ளோஸ் மார்ஜின் இருக்க மாதிரி இருக்கு. இது நெக் அண்ட் நெக் மேட்ரிஸுக்கும் அதிமுக கூட்டணிக்கும், சாரி திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்குமான டேட்டா. தாவேக்கா அங்க வந்து 10லேருந்து 12 இடங்கள், பிற கட்சிகள் வந்து 0 to 6 அப்படின்னு இருக்கு. ரிபப்ளிக்கோட டேட்டாவும் இப்போ வந்திருக்கு. 125 முதல் 145 இடங்கள்ல திமுக கூட்டணி வெல்லும் அப்படின்றது அவங்களோட கணிப்பு. அதிமுக பிளஸ் வந்து 65 முதல் 85 இடங்கள், தமிழக வெற்றி கழகம் 16லேருந்து 26 இடங்கள் கொடுத்திருக்காங்க. பிற கட்சிகள் 1லேருந்து 6. பிற கொடுக்காம இருந்தா அது கிரெடிபிலிட்டி கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இல்ல எல்லாருமே கொடுக்கும்போது அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறது நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்த்தது இல்ல. இந்த நம்பர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா நீங்க எடுத்த உடனே கீழே போய் பாத்தீங்கன்னா இந்த தாவேக்காவுக்கும் பிறவுக்கும் கொடுத்திருக்கிறத வச்சு அந்த ஓட் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஜெனரலா பார்க்கும்போது ஒருவேளை இந்த சைட்ல வரும்போது ஓகே என்டிடிவியும் மேட்ரிஸும் கிட்டத்தட்ட இது சொல்றாங்களா, ஆனா அவ்வளோ பின்னாடி அதிமுக போயிடுமா, இருந்தாலுமே மேட்ரிஸ் ஓரளவுக்கு க்ளோஸா இருக்கா அப்படிதான் நினைக்க தோணும். காரணம் என்னன்னாக்க
இப்போ இந்த பக்கமும் எனக்கு கிரெடிபிலிட்டி நம்ம வரும்போது ஒன்று கரெக்டாக இருக்கலாம், மற்ற 2 டில்ட் ஆகலாம். ஆனால் அப்படி இருந்தால் கூட அவங்க சொல்றதை வச்சு நம்மளுடைய கணிப்புங்கிறதுக்காக நான் சொல்றேன். இது முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இன்னொரு 4 கருத்து கணிப்புகள் அடுத்தது நமக்கு வரும். இப்போ டைம்ஸ் மற்ற இவங்க எல்லாமும் அதே மாதிரி அவங்களுடைய தரப்புல இருந்து வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ என்டிடிவினாங்க, என்டிடி பண்ண போறதில்ல. இப்போ அவங்க வந்து அந்த ஏஜென்சியை வச்சு தான் அவங்க பண்றாங்க. ஒருத்தரும் ஒரு ஏஜென்சியை வச்சு பண்றாங்க. இப்போ அவங்களோட இப்போ பிரபாகர் சொன்ன மாதிரி அந்தந்த ஏஜென்சி அவங்களோட கிரெடிபிலிட்டியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா 2 வாட்டிக்கு தொடர்ந்து தப்பா சொன்னாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அடுத்த கிரெடிபிலிட்டி இருக்காதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இருந்தாலும் கூட இந்த ஓட் அப்படிங்கிறது வந்து 1% இப்படி எப்படி போனா கூட ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பல நேரங்கள்ல நம்ம வந்து 30% தொகுதியில வந்து உங்களுக்கு 1000-2000 ஓட்டுகள் டிசைட் பண்ற less than 5000 ஓட்ஸ் அது டிசைட் பண்றதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கும்போது அது எப்படி பிளே பண்ணிருக்கு. இன்னொன்னு யங்ஸ்டர்ஸ் நீங்க சொன்னீங்க வெளிப்படையா வந்து பேசியிருக்காங்க. ஆனா பெண்கள்லயே நீங்க வந்து பல செக்மெண்ட் பார்க்கலாம். ஒன்னு வந்து வயது சார்ந்த செக்மெண்ட், இன்னொன்னு வேலைக்கு போறவங்க இல்லைன்னா குடும்ப தலைவியாக வீட்டில் இருப்பவர்கள், இந்த மாதிரியாக செக்மெண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல இருந்தும் எப்படி அந்த ஷிஃப்ட் ஆகுது, அந்த ஓட்டோட தாக்கம். இப்போ குடும்ப தலைவிகள் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான சான்ஸ் என்னன்னா விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வெளியில வேலைக்கு போறவங்க அவங்களோட மைண்ட் செட்டு, அதே மாதிரி இந்த உதவித்தொகை எல்லாம் வந்து நிச்சயமா திமுகக்கான ஒரு பெரிய எட்ஜ் இருந்தது. ஆனா அதையும் தாண்டி அதுவும் எரோட் ஆகிறதுக்கான இப்ப டிவிக்கு போறதுக்கான பல இடங்கள்ல அதுக்கு சிக்னிபிகண்டா போச்சா எவ்வளவு போச்சுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி தான். ஆனா அவங்க வந்து எக்ஸ்பெக்டட் என்னன்னா ஒரு 18%, அதுக்கு மேல 20% தாண்டி போகும்போது 22-23 எல்லாம் கிராஸ் ஆகும் போதுதான் அது வந்து எவ்வளவு சீட்டா கன்வெர்ட் ஆகுது. இது வரைக்கும் ஈவன் 10% கூட இருந்தா கூட நம்ம சொல்லிடலாம் மேபி 1 or 2 சீட்ஸ் வரை என்ன விஜய் வந்து நின்று இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவரோட இதுல வந்து தொகுதியில வேலை பார்த்துருக்காரு. ஆனா மற்ற சீட்டுகள்லாம் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த ஓட் பர்சன்டேஜ் தான் கிளியரா டிக்டேட் பண்ணுங்கிறது தான் பாயிண்ட். இல்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 4 அனாலிசிஸ்ல எது க்ளோஸ் டு ரியாலிட்டிக்கு க்ளோஸா இருக்கு, இதுதான் சாத்தியம், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எதை சொல்லலாம்? இப்போதைக்கு வந்திருக்கிறதுல மேட்ரிக்ஸ் தான் லோவஸ்ட் 2 இதுக்கும் காட்டுது, தாவேக்காக்கும் பிறவுக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல வேணா சொல்லலாம். அது வந்து கொஸ்டினபிள். இப்போ திமுக இதுல சொல்லும் போது அதை நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த மெயினான வாக்கு சதவீதத்தை தாவேக்காக்கு போன வாக்கு எங்கிருந்து போனது. இப்போ புதிதாக வந்தவர்கள் இளைஞர்கள்ங்கிறது ஒரு செக்மெண்ட். 2வது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரண்டல்டு ஓட்டர்ஸ், போன முறை வாக்கு போடாம கூட இருந்திருப்பாங்க, அவங்க ஒரு மாற்று இல்லாததுனால அது போட்டிருப்பாங்கிறது ஒரு பாயிண்ட். இது போக இளைஞர்கள் இன்ஃப்ளூயன்ஸ்டு வாக்கு, பெண்களுடைய வாக்கு, இந்த மாதிரியாக இதுல எந்தெந்த பக்கத்துல இருந்து போயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணுங்கிறதா முக்கியமான அனாலிசிஸ். ஆனா ஒரு யூத்னு பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லணும், யூத்துங்கிறது பெரிய அட்வான்டேஜா அதிமுகவுக்கு இல்ல. இந்த வாட்டி ஓப்பனா சொல்லணும்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரையே பாருங்களேன், 30 வயசு குறைஞ்சி உங்களுக்கு யாரும் கண்ணில் தென்னே பட மாட்டாங்க, அவ்வளவுதான், அப்படிதான் இருந்தது. ஆனால் அது வந்து பெரிய அட்வான்டேஜ் யாருக்கு இருந்தா திமுக, அதன் கூட்டணி கட்சிகள். ஆனா அது ஃபுல்லா எங்க எரோடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாவேகா பக்கம் எரோடா இருக்குங்கிறது ஒண்ணு. ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு, அப்போ அது அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு, அதுல வந்து எல்லாமே தாவேகா கன்சிடரபிள் போர்ஷன் தாவேகாவுக்கு போயிருக்கும், கன்சிடரபிள். ஆனா மொத்தமா போயிருக்காங்கிறது கிடையாது. அது எவ்வளவு போயிருக்கு, இது எல்லாமே வச்சுதான் நமக்கு வந்து அடுத்தகமா நம்ம வந்து கிளியரா சொல்ல முடியுங்கிறதா விஷயம். திரு பிரபாகர், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது எது க்ளோஸ் டு ரியாலிட்டி? இப்ப இதெல்லாம் சாத்தியமா இருக்கும் இந்த நம்பர்லாம் அப்படின்னு எதை சொல்லலாம்? இதுல வந்து ஏன்னா ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கான அப்படி ஒரு சர்வேவோட எடுக்க முடியாது. ஆனா இந்த டைரக்ஷன் வந்து ஒரு 90% வந்து பொருத்தி பார்க்குறப்போ 90% டைரக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. எல்லாத்தோட இதுலையுமே திமுக நம்பர் 1ல் இருக்கும், நம்பர் 2ல் வந்து ஏடிஎம்கே வருது, தாவேக்க கணிசமான நம்பர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸில் வந்து டிஃபரன்ஸ், எல்லாத்தோட நம்பர்ஸ்லையும் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி தாவேக்கோட நம்பர்ஸ்லையும் நம்ம டிஃபரன்ஸ் இருக்குது. பிறன் கொடுத்ததுலையுமே கூட வந்து சந்தேகிக்கிறாங்க. பட் எனக்கு அந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா கடந்த முறை வந்து ஏன் அது சந்தேகம் இல்லைன்னா கடந்த முறை டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து ஏறத்தாழ வந்து கடந்த முறை அதிமுக ஜெயிக்கிறதுக்கு, அதாவது திமுக தோக்கிறதுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 22 தொகுதிகளுக்கு மேலே வந்து தாவேக்கோட வாக்கு சதவீதத்தினால வந்து திமுக தன்னோட வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கு. அதை எப்படி சொல்றோம்னா நாம் தமிழரோட வாக்கு சதவீதம் அந்த தொகுதி வரையா ஓவரால் வாக்கு சதவீதம் 5 தான் இருந்திருக்கு. ஆனால் குறிப்பிட்ட தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட தொகுதிகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா
பல தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி வாய்ப்பு தவறிட்டதுக்கு காரணம் நாம் தமிழர் அங்கே இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தொகுதியில் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அவங்களோட வாக்கு சதவீதத்துக்கும் அந்த நம்பர் 1 to 6, 1 to 5 அப்படின்றது வந்து ரீசனபிளான நம்பராக தான் இருக்குது. இங்கே எல்லாத்தோடதும் வந்து சதவீதத்துக்கும் அந்த நம்பருக்கும் இன்ஃப்ளேட்டடாக இருக்காது ஒரே ஒரு துருத்தலாக இருக்குது தாவேக்காவோடது மட்டும்தான். ஒரு வாக்கு சதவீதம் அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. ஆனால் யாரும் வாக்கு சதவீதம் வந்து 22க்கு மேலே யாரும் கொடுக்கவே இல்லை. 22க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து டபுள் டிஜிட் அப்படின்ற சீட் கன்வர்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்வேஸ் அந்த 22% அப்படின்றது 2 திராவிட கட்சிகளுக்கும் இல்லாமல் வெளியிருக்க சதவீதமான வாக்குகள் 22%. அதை தாண்டி போனாங்கன்னா தான் அவங்க இந்த டபுள் டிஜிட் நம்பர்ஸ்க்குள்ள வர முடியும் தாவேக்கா. ரைட். திரு சிவபிரியன், இந்த அதர்ஸ்க்கு இவ்வளவு இடங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஏற்கனவே கணிக்கப்பட்டது தானா? இல்லை, அது பிரபாகர் சொன்ன ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது தான். அது வந்து நீங்கள் நம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி போலாக இருக்கலாம். இப்போ காரைக்குடியிலலாம் சீமான் அவர்கள் போட்டியிலே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாதுல்ல. அவர் வந்து டஃப் ஃபைட் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி 1-2 இருக்கலாம். நீங்கள் அந்த பிற எடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. இல்லைன்னா நீங்கள் அந்த பிறவை வேணால் தாவேக்காவோட சேர்த்துக்கோங்க. அப்படி போட்டு இன்னும் எக்ஸாஜரேட் இருக்குமே, இன்னும் எலிவேட்டடாக இருக்கும். பட் ஓட் பர்சன்டேஜும் ஏறலாம்ல. ஸோ இப்போ இதுவரைக்கும் பேசப்பட்ட விஷயங்கள் நிறையா, இப்போ நம்ம நிறையா கிட்டத்தட்ட 23ஆம் தேதி தேர்தல் நடந்தது. அதன் பிறகாக நடைபெற்ற எல்லா டாக்ஸ்லையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வந்து தாவேக்கா ஒரு பெரிய பிம்பத்தை, பெரிய பெர்சன்டேஜை எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இங்கே வந்திருக்க டேட்டா படி அப்படி தெரியுதா சார்? பெர்சன்டேஜ் எப்பவுமே பெர்சன்டேஜா அது 20%ன்றது பெரிய விஷயங்க. ஒரு நியூ பிளேயருக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் பார்ட்டி வேற. இது வரைக்கும் 3வது பிளேயர் இந்த ரீசன்ட் ஹிஸ்டரியில ஒரு 30-35 வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3வதா வந்த ஒரு பிளேயர் வந்து 8% தான் அதிகம். திரு விஜயகாந்த் மட்டும்தான் அதிகம் அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதன் பிறகு யாருமே வந்து அந்த ஒரு சதவீதத்தை எடுக்கல. தனி கட்சியா மக்கள் நல கூட்டணி வந்து ஒரு 11% என்னமோ எடுத்தாங்க. ஆனா அது வந்து பல கட்சிகள் சேர்ந்தது. ஒரு 8 தனிப்பட்ட கட்சியா எடுக்கல. ஸோ ஒரு 8% வாங்கின ஒரு 3வது ஃபோர்ஸ், அடுத்து வர்ற 3வது ஃபோர்ஸ் வந்து 20% கிட்டத்தட்ட தாண்டுவாங்க அப்படின்னும் போது எனக்கு என்னமோ அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் அது தோணுது. அப்போ என்னன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றை வந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு அவங்க வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு கிரெடிபிள் ஃபோர்ஸா மக்கள் ரெகக்னைஸ் பண்றாங்கன்றதை நாம ஒத்துக்கணும். அது இல்ல பாலிடிக்ஸோட ஃபேட்டிக் வந்திருக்கு. ஆமா, மனசுல வந்து ஒரு சோர்வு வந்திருக்கு. இந்த 2 சாய்ஸ் தாவேக்கா கிட்டத்தட்ட 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு எடுத்துக்கோ. இவங்க எங்க இருந்து இந்த வாக்குகளை பிரிச்சிருப்பாரு? திராவிட கட்சிகள் கிட்ட இருந்து தான் சார் பிரிக்கணும். அப்படி இல்லைன்னா நாத்தாக்கா கிட்ட கொஞ்சம் இதுவரைக்கும் நம்ம பார்த்த 2-3 டேட்டால பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு பெருசா அவங்களோட ஓட் பெர்சன்ட் குறைஞ்ச மாதிரி இல்ல. 46% இருந்து கிட்டத்தட்ட ஒரு சில இதெல்லாம் 39%. நீங்க 46ல இருந்து 39 மினிமம் டிஎம்கேக்கு ஒரு 4%, ஏடிஎம்கேக்கு ஒரு 6%, 7% போகலாம். அதுதான் கேக்குறேன். அந்த லாஸ் வந்து எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு கேக்குறேன். லாஸ் அதிகமா இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டேட்டால இல்ல நான் பார்த்த வரைக்கும் வந்து ஏடிஎம்கே உடைய ஓட்ஸ் அவர் அதிகமா எடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஐ மே பி ராங். பட் நான் பார்த்த ஃபீல்டு ஒர்க்கில் வந்து நிறைய இடங்களில் பேசும் பொழுது அவங்க முதல் கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லுவாங்க. ஒரு நடுத்தர வயதை சார்ந்தவர்கள், குறிப்பாக பெண்கள் இல்லை இளைஞர்கள், ஏற்கனவே 2-3 எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருப்பாங்க. 21ல் ஒரு சிலர் திமுகவுக்கு வாக்களிச்சிருந்தாங்க. பட் 16 இல்லை 11 தேர்தல்களை குறிப்பிட்டு கேட்கும் பொழுது அவங்க அதிமுக வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. சோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் இங்க பேச முடியும். பரவலா பேசப்பட்டது இப்ப இந்த நீண்ட நாட்கள் நம்ம பேசிட்டு இருந்தது வந்து அதிமுகவோட ஓட்டை இவர் நிறைய பிரிப்பாரு, அதிமுக ஓட் ஷேர் குறையும் அப்படின்ற மாதிரியான இருந்தது. அது இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா காலம் காலமாக அதிமுக வசம் மட்டுமே இருந்த அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை விஜய் கையில் எடுக்கிறார். இன்னும் கூர்மைப்படுத்திட்டாருன்னு கூட சில பேர் நினைக்கிறாங்க. அப்புறம் இந்த பெர்சன்டேஜ்ல ஒரு விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த பெர்சன்டேஜ் இவ்வளோ ஓட் கன்வெர்டபிலிட்டி, சீட் கன்வெர்டபிலிட்டின்னு பேசுறோம்ல, அது கொஞ்சம் விந்தையா கூட நடக்கலாம். ஏன்னா நீங்க அந்த வாங்குற பெர்சன்டேஜ் அப்படியே எல்லா தொகுதிகளுக்கும் நீங்க பிரிச்சு கொடுக்கறதுல, ஒரு தொகுதியில இப்ப விஜய் நிக்கிற தொகுதியில ரொம்ப அதிகமா வாங்குவாரு, இன்னொரு தொகுதியில ரொம்ப குறைச்சு வாங்குவாங்க. அதுவே ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் ஆகும். இப்ப ஒரு தொகுதியில வந்து திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் பிஜேபி போட்டிடுதுன்னா அங்க வந்து ஜென்ரலாவே வந்து அவங்க வாங்குற வாக்குகள் கூட கம்மியாகலாம். அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகம் வாக்குலாமலே கூட ஜெயிக்க முடியும் மூணாவது கட்சியா இருக்கிற தாவேக்காக்கு.
ஸோ நம்ம சில அசம்ஷன்ஸ் வச்சிருக்கோம்ல, இத்தனை பர்சன்டேஜ் வாங்கினா ஒரு சீட்டு வரலாம் அப்படின்னு. அது ஜென்ரலாக ஒரு லாஜிக்கலான ஒரு எதிர்பார்ப்புனா கூட அதையும் மீறி சில விஷயங்கள் நடந்துடலாம் அப்படின்னு சொல்றேன். இப்போ 20%க்கே ஏன் இவ்வளோ சீட்டு வருதுன்னு நம்ம கேட்குறோம்ல, அது 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 உண்மையாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு மேத்தமேட்டிக்கலி. 3 கார்னர் கான்டெஸ்ட்ல அந்த மாதிரி விந்தையா நடக்கக்கூடும்னு சொல்றேன் சில இடங்கள்ல. இல்லை, இது வரைக்கும் வந்த டேட்டால ஒரு புது ரிப்போர்ட் வந்து டைம்ஸ் நவ் ரிப்போர்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைம்ஸ் நவ் ரிப்போர்ட்ல 75லேருந்து 95 இடங்கள் திமுகவுக்கும், அதிமுக 128லேருந்து 147 இடங்களும், தாவேகா 8லேருந்து 15 இடங்களும் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதிமுக இதுல எட்ஜ் எடுத்திருக்காங்கன்றது டைம்ஸ் நவ் ரிப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் போல் ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜை கொடுக்குறாங்க. பட் அந்த போல் பண்ணவங்க வந்து ரொம்ப ஓக்கலாக வந்து அவர் வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ட்விட்டர்ல பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறத ஜேவிசியோடைய அவரோட எக்ஸிட் போல். ஓகே ஓகே, அப்பனா அதுல ஒன்றும் சந்தேகம் சர்ப்ரைஸ் எதுவும் இல்லைன்றீங்க? அதுதான் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப அப்படி நம்ம கடந்து போக முடியாது. இல்ல, ஏன்னா அப்படி பார்த்தாக்க நம்ம என்டிடிவி வந்து யாருக்கு ஃபேவரபா பேசுறாங்க அது மாதிரி எடுத்துக்க வேண்டாம். பட் அவர் வந்து ரொம்ப ஓக்கலா யாருக்கு சப்போர்ட் பண்ணி ட்விட்டர்ல வந்து நேத்து அவர் இன்னொன்னு என்ன போட்டிருந்தாருன்னா, டிஎம்கே வந்து இனிமே ஆட்சிக்கே வர முடியாது, அவங்களுடைய சகாப்தம் முடிவடைந்து விட்டதுன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் அதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டா எடுத்துக்கிறேன். அவருக்கு ஒரு பயஸ் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஒரு போல்ஸ்டரை தாண்டி ஒபினியன் நிறைய சொல்லிருக்காரு. ஒபினியன் அதான் சொன்னேன், அவரோட கிரெடிபிலிட்டிங்கிறது ஆப்வியஸ்லி இந்த எலெக்ஷன்ல அவர் சரியா சொல்லனா அவரோட கிரெடிபிலிட்டி இஸ் அட் ரிஸ்க், அவ்வளவுதான். இப்ப நான் பாக்குற வரைக்கும் நீங்க முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க, தாவேகாக்கு எங்க இருந்து ஓட்டு வருது அப்படின்னு சொன்னது. நம்ம அதை பேசுறதுக்கு முன்னால இப்ப டைம்ஸ் நவோட டேட்டாவை சப்போர்ட் பண்ற மாதிரி CNN நியூஸ் 18 டேட்டா கொடுத்திருக்காங்க. திமுக 103 இடங்கள்ல 113 இடங்கள், அதிமுக அதுல எட்ஜ் எடுக்குது 114 இடங்களிலிருந்து 124 இடங்கள், தாவேகா 4லிருந்து 10 இடங்கள், அதர்ஸ் இங்கே கிடையாது. இது வந்து CNN நியூஸ் 18 ரிப்போர்ட். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்ல இப்ப நம்ம இப்ப இந்த பேஜ்ல நம்ம பார்த்தோம்னாக்கா இது ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு டைரக்ஷன் காட்டுதுன்னு சொல்றோம். இந்த மாதிரி எடுக்கிறாங்க. இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது இதுங்கும் போது இதை வச்சு ஒரு ட்ரெண்ட் சொல்றோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் தான் பார்க்கணும். இதுல பொதுவா நம்ம பார்க்கக்கூடியது இவங்க பயஸ்டு அவங்க பயஸ்டு, அவங்களோட வெளிப்படையா அவங்க சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு பயஸ் இருக்கு. நான் அதை எடுத்துக்க வேண்டாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் நம்ம பார்க்கறது டேட்டா. நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்றதுங்கிறது வந்து அகைன் பேஸ்ட் ஆன் டேட்டா, பேஸ்ட் ஆன் பாசிபிலிட்டிஸ், இப்படி வந்து போவோங்கிறது தான். இப்ப நம்ம வந்து தாவேகாக்கு வந்திருக்கக்கூடிய ஓட்டுகள் பெருவாரியாக நம்ம சொல்லணும்னா இளைஞர்கள்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது பெண்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு சிம்பத்திங்கிறது வந்து பெருவாரியாக அந்த ஒரு ஃபேன் பேஸுங்கிறது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்க கிட்டக்க நடுவில் நிச்சயமா இருக்கு. மூணாவது மெயின் ஸ்ட்ரெங்க்த்னு சொல்லக்கூடியது திமுக அதன் கூட்டணிகளுக்கு வந்து தலித் வாக்குகளை சொல்றோம். அதுவும் குறிப்பா வந்து நம்ம வந்து விசிகா அதுக்கு அதுல இருக்கக்கூடியதுல பெருவாரியான ஓட்டுகள் வந்து தாவேகாவுக்கு போயிருக்கிறதுங்கிறது ஒண்ணு. சிறுபான்மை வாக்குகள்னு சொல்லக்கூடியதுல கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு எடுத்தா கூட கிறிஸ்தவர்கள்ல வந்து சிக்னிபிகன்ட் போர்ஷன் இப்போ அகைன் இவருக்கு போயிருக்கு, விஜய்க்கு போயிருக்கு. இஸ்லாமியர்கள் எடுத்தீங்கன்னாக்க மெயினா இளைஞர்கள், அது வந்து பார்ட் ஆஃப் பெண்கள்னு நான் சொல்லும்போது இங்க வந்து நான் சிறுபான்மை அப்படிங்கறத பார்க்க போறதுல நான் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஜென்ரலா அந்த செக்மெண்ட்டுக்குள்ள அவங்களை கொண்டு வரணும்னு பாக்குறேன். காரணம் என்னன்னா அவங்கள நீங்க கொண்டு வரும்போது அவங்க வீட்டுல இருந்து எப்ப பார்த்தாலும் தினம் அவங்களுக்கு என்ன பொழுதுபோக்குன்னு பாத்தீங்கன்னா டிவி பார்ப்பாங்க, சினிமாவுக்கு போறது, அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலிஸ்ல மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் அவங்க வேலைக்கு போறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாதப்போ அப்படி இருக்கும்போது அதோடைய தாக்கம், அதே மாதிரி இளைஞர்கள் அவங்க வீட்டுல செய்யக்கூடிய தாக்கம். இப்ப தாத்தா பாட்டி அப்படின்லாம் எடுத்தீங்கன்னாக்க சொன்ன மாதிரி இதுல 2 துருவங்கள் இருக்கு. ஒரு துருவம் என்னன்னாக்க திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், எனக்கு உதயசூரியன் தான். இன்னொரு செக்மெண்ட் சொல்லுவாங்க எனக்கு ரெட்டலை தான், எம்ஜிஆர் போய் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் போய் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்தாச்சு, இருந்தாலும் எம்ஜிஆர் ரெட்டை இல்லை அப்படிங்கிற செக்மெண்ட்ல போடுறவங்க ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இல்ல புதுசா ஒருத்தர் வரணும்னு போடுறதுக்கு மத்த ஏஜ் கேட்டகரியில சொல்றேன், அதுல வந்து மேபி ஒரு 5% அந்த மாதிரி இருக்கலாம். அது சிக்னிபிகண்டான கிடையாது. ரைட், அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும். ரைட். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல 6 சேனல்ஸோடது பார்த்ததுல 4 ஏஜென்சி வந்து டிஎம்கேக்கு ஃபேவரா இருக்கு. கடைசியா வந்த 2, அதாவது டைம்ஸ் நவ் ஜேவிசி அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்கு, CNN நியூஸ் 18 அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இந்த 2 போல் இதையும் நாம எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டா பிரஷ் அசைட் பண்ணிட்டு போக முடியாது.
நான் நீங்கள் மெஜாரிட்டி இப்போ வந்து எல்லாரும் இப்போ இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு இங்கிலீஷ் சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போல் ஆஃப் போல்ஸ்ன்னு ஒன்று போட்டு எல்லாத்தையும் சேர்த்து யாருக்கு அதிகமான நம்பர்ஸ் அப்படின்னு ஆவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ மீண்டும் சொல்றது இது எக்ஸிட் போல் தான், இது மாறி மாறி தான் வரும். ஏன்னா ஒரே டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்கல. இந்த டைரக்ஷன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றோம்னா எப்படி வருவீங்க? இந்த டைரக்ஷன் வந்துச்சுன்னா அது நான் பார்த்த கிரவுண்ட் ரியாலிட்டியை விட இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏடிஎம்கே அஹெடா இருக்குதுன்றது, ஏடிஎம்கே அஹெட்ங்கிறத விட அந்த நம்பர்ஸ் அதான் எல்லாருமே என்ன பேசுறோம்னா தலித் வாக்குகள் விஜய்க்கு போகும், ஒத்துக்கிறேன். சிறுபான்மை வாக்குகள் விஜய்க்கு போகும், ஒத்துக்கிறேன். பெண்கள் வாக்குகள் விஜய்க்கு போகும், ஒத்துக்கிறேன். ஆனா ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் விஜய்க்கே போகாது. அது போகாது, கரெக்ட். ஆன்டி அது எப்படி ஏடிஎம்கேக்கு போக வேண்டியது அது வந்து பார்ட் பிரியுதுங்கறேன். அது எப்படி சார் இல்ல தலித் வாக்குகள் மட்டும் முழுசா நான் சொல்லல. இல்ல அதுதான் சொல்றேன். என்னோட கேள்வி சார், ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் பிரியுது, ஆன்டி டிஎம்கே வாக்குகள் பிரியுது. ஆன்டி டிஎம்கே வாக்குகளும் ஆன்டி இன்கம்பன்சியும் முழுதா தாவேக்கா இல்லைன்னா முழுவதுமா ஹோல்சேலா அதிமுகவுக்கு போயிருக்கணும். அது பிரியுது. அது பிரியும் போது இன்னொன்னு, நான் வந்து சர்வே எல்லாம் எடுக்கல, நான் மக்கள் கிட்ட போய் கேட்கும்போது நான் ரொம்ப குறைந்தபட்ச மக்களை தான் பார்த்துருப்பேன். ஏன்னா என்னோட என்டையர் டூர்லேயே நான் ஒரு 200 பேரை பார்த்துருப்பேன். பட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல போய் பார்க்கும் பொழுது நார்தன் தமிழ்நாட்டில் மட்டும் அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய எட்ஜ் இருந்தது. இந்த பிஎம்கேவோட அலையன்ஸும் அதிமுகவினுடைய தொண்டர்களும் ரொம்ப கீழே கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணி பிஎம்கேக்கு அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டை, அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணணுங்கிறதுனால அங்க வந்து ரொம்ப ஆக்டிவா அதிமுக வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. அங்கேயும் பிரச்சனை என்னன்னா, தாவேக்கா வந்து வன்னியர் இளைஞர்களுடைய வாக்குகளையும் குறி வைக்கிறாங்க, தலித் மக்களினுடைய இளைஞர்களுடைய வாக்குகளையும் குறி வைக்கிறாங்க. எல்லாமே ஸ்பிளிட் ஆகுது. எல்லா கட்சிக்குமே பாதிப்பு இருக்கதான் இருக்குது. ஏன்னா விஜய் ரசிகர்களும் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களும் ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க தான். ஒரு 12-13 லட்சம் புதிய வாக்காளர்களை தவிர எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கும். அதிகமா திமுகவை விட ஓரளவுக்கு பாதிப்புகள் அதிமுக இருக்குங்கிறத எல்லாரும் பொதுவா பேசிட்டு இருந்தது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி பிளஸ் ஆன்டி இந்த டிஸ்கஷன்ல பெருசா அதிமுகவுக்கான பிளேஸ் இல்ல. இன்னும் சரியா சொல்றதா இருந்தா கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துல தாவேக்காவும் அதிமுக இடத்தை தாவேக்கா பிடிச்சிரும் அப்படின்னு எல்லாம் விவாதிக்கப்பட்டது. இப்ப அது வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணல இல்லையா? இந்த மாதிரி விவாதம் வந்து இந்த போட்டி எப்படி இருந்ததுன்னா திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் தாவேக்கா, இப்படிதான் இந்த போட்டி இருந்ததுங்கிறத நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரேன். ஸோ அகெயின் எக்ஸிட் போல்ஸ், அது ஒவ்வொரு முறையும் அந்த டிஸ்க்ளைமர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அகெயின் எக்ஸிட் போல்ஸ் தான், இதை வச்சு நாம் ஒரு டைரக்ஷனுக்கு வர முடியாது. பட் ரிசல்ட்ஸ் ஒருவேளை அந்த ஏற்கனவே வந்த இதில் இருக்கிற இந்த 6ல் மெஜாரிட்டி டிஎம்கே, ஸோ டிஎம்கே அப்படின்னு ரிசல்ட் வந்ததுன்னா 2வது இடம் அதிமுக தான் வரும். டிஎம்கேன்னு வந்ததுன்னா நான் பிரபாகர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பிரபாகர் வந்து ஒரு 4 செட்டு வரும்போது ஆல்மோஸ்ட் இது ரியாலிட்டியை க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படின்னீங்க. இப்போ இந்த கடைசி 2 டேட்டா CNN 18 பார்க்குறோம். 114 124 இடங்கள் அதிமுகவும், திமுக 103 113 இடங்களும், தாவேக்கா 4 10 இடங்கள், அதர்ஸ் வந்து பிற 0 அப்படின்னு இருக்கு. இந்த டேட்டா நீங்க எப்படி புரிஞ்சு? இந்த டேட்டா வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி. ஆனா மேபி அவங்க அதான் க்ளோஸ் டு ரியாலிட்டி. ஆனா ரியாலிட்டி வேற, க்ளோஸ் டு ரியாலிட்டி வேற. நான் ஆல்ரெடி சொன்னது ரியாலிட்டி, இது க்ளோஸ் டு ரியாலிட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த க்ளோஸ் டஃப் வெயிட் சொன்னோம்ல, நான் 2016 நம்பர்ஸா சொல்லணும்னா 88 தொகுதிகளில் வந்து லெஸ் தென் 5% மார்ஜின் இருந்தது 2016. அந்த டேமேஜ் பண்ணதுக்கு காரணம் மக்கள் நல கூட்டணி. ஆனால் கடந்த முறை 2 பேர் தான் இருக்கப்போ அந்த 5% கம்மியாக இருக்க மார்ஜின் இருக்க தொகுதிகள் பார்த்தா 67 தொகுதிகளில் தான் வந்து 5% லெஸ் தென் மார்ஜின் இருந்தது. இந்த முறை இந்த 67 இல்லாமல் 88 இல்லாமல் இன்னும் அதிகமான தொகுதிகளில் இந்த மார்ஜின் 5% மார்ஜின்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்கப்போ இவங்க இந்த நம்பர்ஸ் வருது இல்லையா, இவங்க பெரிய டிஃபரன்ஸ் வரல. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவங்க கொடுக்குற நம்பர் வந்து வெறும் ஒரு ஸ்வீப்பான நம்பர்ஸ் கொடுக்கல. எல்லாருமே ஒரு க்ளோஸ் கால் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 20 சீட் 30 சீட் வித்தியாசங்கள் தான் இருக்குது 2 பேத்துக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜுமே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது எல்லாமே க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம இவ்வளோ நாள் பேசிக்கிட்டே இருந்தோம்ல, எரோஷன் ஆகுது, யார் வாக்கில் அதிகம் எடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஒட்டு மொத்தமாக, அதாவது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிற CNN 18 ஆகட்டும், அல்லது டைம்ஸ் நவ் JVCயோடதாகட்டும், அல்லது அதுக்கு முன்னே வந்த 4 ப்ரெடிக்ஷனில் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னதாகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு மையப்புள்ளி என்னன்னா, திமுகவுடையதும் சரி அதிமுகவோட வாக்கு வங்கியும் சரி பெருமளவில் சேதமாகலை. அதாவது சேதம் அடைஞ்சிருக்கு,
நம்ம எல்லாரும் பூதாகரமா சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு பெரும் சேதம் ஏற்பட போகுது அதிமுகவுக்கு, ஒரு பெரும் சேதம் ஏற்பட போகுது திமுகவுக்கு, சிறுபான்மையார் 11% பேர் இருக்காங்க, மொத்தமா வந்து தாவேகாவுக்கு போயிடுவாங்க, பெண்கள் ஓட்டு கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் தான் வந்து மகளிர் உரிமை தொகையில பயனடைகிறாங்க, வெளியே வந்து ஒரு 1,50,00,000 பேர் இருக்காங்க, இந்த 1,30,00,000 பெண்கள் வெளியே போய் வந்து தாவேகாவுக்கு வாக்களிச்சிருவாங்க, வேற அப்புறம் இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் 14,00,000 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் தாவேகா அப்படிலாம் போட்டிருந்தோம்னா இந்த நம்பர் வந்து 124 அப்படின்ற இடத்துல தாவேகா இருந்திருக்கணும். ஆனா இருக்கிறது வந்து 4-10 இருந்திருக்கு அப்படின்னா நம்ம சொன்னது எல்லாமே நம்மளே வந்து இன்ஃபிளேட்டட் நம்பர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். போய் அவங்க போயிடுறாங்க இவங்க போயிடுறாங்க அப்படின்னு. ஆனா 20% எடுத்தது பெரிய விஷயம் இல்லையா? 20% யாரும் சொல்லலையே. யாராவது சொல்லியிருக்காங்க? நம்ம ஏற்கனவே பார்த்த சாணக்கியா பார்க்கும்போது 19% வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. நான் சொல்றேன் 22 எடுக்கணும் அவரு. ஏன்னா 22% ஆல்ரெடி திராவிட கட்சிகள்ட்ட இல்லாத. சாணக்கியா வந்து 12ல இருந்து 16 கொடுத்திருந்தாங்க. பீப்புள் பல்ஸ் என்டிடிவியோட சேர்ந்து பண்ணது வந்து 19% வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. இவங்க எதுவுமே எவ்வளவு கொடுத்திருக்காங்க? சீன பெர்சன்டேஜ் வரல. இது எதுவுமே வந்து இந்த சதவீதங்கள் எதுவுமே வந்து திமுக அதிமுக வாக்கு சதவீதங்கள் கிடையாது. 22% ஆல்ரெடி திராவிட கட்சிகளுக்கு வெளியே இருக்கு. இது நாள் வரைக்கும் நீங்க பார்த்த தேர்தல்கள் எல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா ஆவரேஜ் நம்பர் எடுத்து 22% திராவிட கட்சிகளிடம் இல்லை. அது வந்து வெளியே இருக்க ஓட்டு சதவீதம். இப்ப அண்ணன் சிவபிரண்ணன் வந்து ஒரு 200 பேர் சந்திச்சேன், இவங்க எல்லாரும் பீப்புளை சந்திச்சோன்னாங்க. நானும் அதே மாதிரி நானும் செய்தியாளர் தான். நானும் 200 பேர்ல அதுக்கு மேற்பட்ட பேர் சந்திச்சிருப்போம். எல்லாரும் இது கடந்த முறை அதிமுக நான் கூட கிரவுண்டுக்கு போனேன், நிறைய பேரை பார்த்தேன், சந்திச்சிருப்போம். என்கிட்ட பேசின எல்லாரும் தாவேகா தான் சொன்னாங்க. நம்ம என்ன 2 விஷயம் வந்து கணக்கு எடுக்கல. ஒரு விஷயம் என்னன்னா அவங்க கடந்த முறை யாருக்கு வாக்களிச்சாங்க நம்ம எல்லாத்தையும் கேட்கறதுக்கான சூழல் இருக்கிறது இல்ல. அப்படி கேட்கிறப்போ ஒரு சிலர் அதிமுகன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் திமுகன்னு சொல்றாங்க. ஆனா பெரும்பான்மையோர் நான் கேட்டது என்ன சொல்றாங்கன்னா, கடந்த முறை நான் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிச்சேன், இல்ல கடந்த முறை கமல்ஹாசன் அவர்களுக்கு வாக்களிச்சேன், அதுக்கு முன்னாடி நாம் தமிழருக்கு வாக்களிச்சேன், அதுக்கு முன்னாடி நோட்டாக்கு வாக்களிச்சேன். இப்படி மாற்றத்தை தேடும் நபர்கள் தான் இந்த முறை நான் தாவேகாக்கு வாக்களிக்கலான்னு இருக்கேன் அப்படின்றது தான் நான் பார்த்தது அதிகமா இருந்து. அப்கோர்ஸ் அதுக்காக நான் திமுக காரங்க வந்து திமுக கடந்த முறை வாக்களிச்சவங்க இந்த வாட்டி தாவேகாக்கு வாக்களிக்கல அப்படின்னு சொல்லவே இல்லை. அதே போல அதிமுக வாக்களிச்சவங்க கடந்த முறை இந்த வாட்டி தாவேகாக்கு வாக்களிக்கவே இல்லைன்னு சொல்லல. அந்த நம்பரும் இருக்கு. அதை தாண்டி அதிகமா இருந்தது வந்து இந்த மாற்றம் அப்படின்ற, அதாவது மாற்றம்னு சொல்றது வந்து கடந்த காலத்திலயுமே வந்து அவங்க வந்து நீங்க சொல்ல வரது வந்து தாவேகா பெரிய சர்ப்ரைஸா எதுவும் பண்ணல. சர்ப்ரைஸா எதுவும் பண்ணல. எதிர்பார்த்த அளவுக்கு அந்த இடத்தை நிரப்பல. 22 தாண்டாங்கன்னா தான் அவங்க வந்து திமுகவையும் அதிமுகவும் ரியல் டேமேஜ் பண்ணிருக்காங்கன்ற மீனிங். அந்த 22 அவங்க தாண்டவே இல்லை எந்த சர்வே எந்த ப்ரெடிக்ஷன் படியும். ஒருவேளை வேற டெபுங்கிறது வேற. அதான் நானும் கேட்க வரேன். ஒரு முதல் முறை ஒரு கட்சியா வராங்க. அதாவது திமுக அதிமுக இல்லாத ஓட்டு தான் அவங்க வாங்குறது எதிர்த்து சொல்ல முடியும். அதுக்கு என்ன பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது லாஜிக்கலா அப்படி பார்த்தா போன தேர்தல்ல நாம் தமிழர் 6% வாங்கினாங்க. மீதி எல்லாமே எல்லா மக்கள் நீதி மையம் ஒரு 2.5% வாங்கினாங்க. அமமுக அந்த கூட்டணி ஒரு 2.25% வாங்கினாங்க. 10% எடுத்துருங்க. மீதி 90% அதிமுக திமுக தலைமையிலான கூட்டணிகள் 2 கூட்டணி தான் எடுத்தது. இப்போ அதே கூட்டணி தான் இருக்கு. அப்போ அவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஒரு 15% விஜய் எடுத்துக்கிட்டாருன்னு நான் புரிஞ்சுக்க கூடாதா? ஆனா அவளுக்கு வரலையே. ப்ரெடிக்ஷன்ஸ் எதுலயுமே வந்து இல்ல பிரபாகர், அப்படி இல்ல. நான் சொன்னது என்னன்னா, நீங்க 22 திராவிட கட்சிகளினுடைய வாக்குகளே கிடையாது. 22 சொல்ல முடியாது. ஒரு எலெக்ஷன் வச்சு சொல்லலன்னு சொல்றேன். இல்ல இல்ல குமுலேட்டிவா தான் சொல்றேன். நான் 2021 ஒரு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். அங்க வந்து 10% வாக்குகள் வந்து வெளியில போயிருக்கு. மீதி 90% வந்திருக்கு. இப்ப இவங்களுக்கு 40, அவங்களுக்கு 35 கூட்டினா கூட 75. மீதி 15 கீழே தானே போகுது சார். திராவிட கட்சிகளை விஜய் அவர்கள் வந்து ஹர்ட்டே பண்ணலங்கிறது வந்து எப்படி ஒரு அனாலிசிஸா இருக்க முடியும்? நம்ம இது வரைக்கும் அந்த முதல் விஷயம் யாருமே இங்க வந்து தலித் வாக்குகளை முழுசா எடுத்துட்டு போயிடுவாரு, சிறுபான்மையினர் 11% போய் டிவி கேக்கு போட்டுருவாங்கன்னா யாருமே சொல்லல. அதை சொல்லிட்டு இருந்தவங்க யாருன்னா பிஜேபி சார். அப்படிலாம் சொல்லப்பட்டது இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சொல்லல சார். நான் ஒவ்வொரு என்ன பேசினாங்க நம்ம நிறைய அது என்னன்னா சார் என்ன பேசப்பட்டது அப்படின்னா, டிஎம்கேல இருந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட தாவேகா எடுத்துரும். 1 2வது மைனாரிட்டி ஓட்ஸ் பூரா அவங்க எடுத்துருவாங்க. தலித் ஓட்ஸ் எல்லாத்தையும் இவங்க எடுத்துருவாங்க. அதுதான் சொல்றது. அந்த மாதிரி பொதுவா பேசாதீங்க. யாருமே அந்த நான்லாம் பொதுவாவே பேசல. நாங்க சொன்னது என்னன்னா, இன்னொன்னு நான் இதே புதிய தலைமுறையில உங்களோடவே போன வாரம் டிபேட்ல நம்ம பேசின டிபேட்ஸ் வேற. நான் சொன்னது என்னன்னா, கிட்டத்தட்ட தலித் வாக்குகளும் மைனாரிட்டி வாக்குகளும் வந்து ஆர்கனைஸ்டு செக்ஷன்.
நீங்க மைனாரிட்டிலையும் தலித்லையும் 2 விதமா பிரிக்கலாம். அன்ஆர்கனைஸ்ட், ஆர்கனைஸ்ட் ஓட்ஸ். ஆர்கனைஸ்ட் ஓட்ஸை நீங்க விசிகே போன்ற தலித் அமைப்புகள் மூலம் போய் அந்த ஓட்ஸை மாத்தலாம். மைனாரிட்டி ஓட்ஸை வந்து சர்ச்சு இல்ல ஜமாத்தை வச்சு மாத்தலாம். இதை நான் சொல்லி இருக்கிறேன். அதுக்காக வந்து ஒரு 60 ஓட்டு விஜய்க்கு போதும் நான் சொல்றது பொதுவான கட்டமைப்பு பொதுவாக பிம்பப்படுத்தினதும் தாவேகா ஒரு பெரிய இதா எமர்ஜ் ஆகுது. இந்த ஓட்டு எல்லாத்தையும் இவங்க எடுத்துருவாங்க அப்படின்றத முதல் பிம்பப்படுத்த ஃபைனல் ரிசல்ட் வரும்போது 18ல ஒரு 20% அவர் வாங்கி இருந்தார்னா அவர் திராவிட கட்சிகளை ஹர்ட்டே பண்ணல. அவர் வந்து இந்த சேஞ்ச் ஏஜென்ட்டுக்காக வழக்கமா இந்த மாற்றத்துக்கு போடுவாங்கல்ல, அவங்க மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றது நிச்சயமா என்டிகே ஓட்டு போடுவாங்க, திமுக கூட ஓட்டு போடுவாங்க. நான் சொல்றேன், இப்ப கல்யாண சுந்தரமும் ராஜீவ் காந்தியும் அந்த கட்சியில போய் சேர்றாங்கல்ல, அந்த மாதிரி சாதாரண தொண்டை போட மாட்டேன். நான் வந்து என்டிகேல போய் சேர்றது வந்து ஒரு ரைட் ஆஃப் பேசேஜ். நம்ம ஒரு மாற்றம், ஒரு ஃபேண்டசி இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த பதின் பருவத்தில் வர ஒரு கவர்ச்சி. அவங்க படிக்க படிக்க பார்க்க அரசியல நோக்க அவங்க வந்து மாறலாம். அவங்க திராவிட கட்சிகள் கூட ஓட்டு போடலாம் நான் சொல்றேன். அவங்க வந்து விஜய்க்கு வருவாங்கிறது எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் லாஜிக்கலி கரெக்ட் கிடையாது. ரைட். இப்ப இந்த டேட்டா இப்ப என்ன கன்வே பண்ணுது? இப்ப அதிமுக லீடு எடுக்கிறாங்க, டிஎம்கே பின்னால வருது அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்கிறேன். அது உண்மைன்னா அப்போ இப்ப சொன்னீங்கல்ல பொதுவாக பேசப்பட்டது, அப்ப மைனாரிட்டிஸ் கம்ப்ளீட்டா போய் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கணும். யார் பக்கம்? அதிமுக, தாவேகா பக்கம். இல்ல அதுதான் நான் திரும்ப அப்படி பார்த்தா கூட பிரபாகர் சொன்ன நம்பர் கூட்டல் வராது. இல்ல சார், இப்ப திரும்பவும் அதேதான். இப்போ ஒரு தேர்ட் ஃப்ரண்ட், மூணாவது ஒரு பார்ட்டி உள்ள வராங்க. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாமே தாவேகா எடுக்கிறாங்க அப்படின்னா அதிமுக இங்க எப்படி எல்லா ஓட்டையும் எடுக்க முடியாது சார். மேக்ஸிமம் மெஜாரிட்டி தான், எல்லாமே ஸ்பிளிட் ஆகுது. சோ இப்போ வந்து நீங்க ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது, எல்லாமே ஃபைனல் நம்பர்ஸ் வரும்போது தான். ஏன்னா இந்த முறை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா மார்ஜின்ஸ் வந்து இந்த முறை ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு 12 கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கெல்லாம் உங்களுக்கு வந்து திமுக 159 வந்து நின்னுட்டாங்க. அதன் பிறகு அந்த எண்ணிக்கை குறையவே இல்லை மதியானம் 2 மணிக்கு. இந்த முறை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குமான்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த தேர்தலிலேயே திமுக 159 திமுக கூட்டணி ஜெயிச்சப்பவே 39 தொகுதிகளுடைய வாக்கு வெற்றி வந்து 5000க்கும் குறைவான வாக்குகளால் முடிவு செய்யப்பட்டது. சோ இந்த முறை அது வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த எலெக்ஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க டைரக்ஷன் வேணா கரெக்டா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக இல்லாம ஆல்டர்னேட்டிவ்னு தேடக்கூடியதுக்கு ரியல் நம்பர்னு நீங்க க்ளோஸ் டு ரியாலிட்டி நம்பர்னு நம்ம பார்த்தோம்னா மக்கள் நல கூட்டணிக்கு ஓட்டு போட்டு அந்த பர்சன்டேஜ் தான் சொல்ல முடியும். 10 மேக்ஸிமம் 5 to 6% தான் அந்த இதுல. மேபி இட் கேன் கோ டு 10. ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் இதுல சொல்லும்போது அதை தவிர்த்து நம்ம பார்க்கும்போது நிச்சயமா இங்க இருந்து எல்லா தரப்புல இருந்து வாக்கு எடுத்திருக்காங்க. நான் திரும்பவும் சொல்லக்கூடிய இதுதான், இது டிபேட்டபிள் ஆல்சோ. நம்ம அது 10% இருக்கலாம். இப்ப ஒவ்வொரு வாக்கு வங்கின்னு சொல்லும் போது அது 10% இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 இருக்கலாம். ஆனா அதுல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் ஃபேக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இப்ப இந்த ஓவரால் இந்த டேட்டால இப்ப திமுக ஆதரவா இருக்கட்டும் அல்லது அதிமுகவா இருக்கட்டும், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஒருவேளை திமுக கூட வரலாமே தவிர, இப்ப சாணக்கியாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா 145ல இருந்து 160 திமுக பிளஸ். கரெக்ட். அது திமுக கூட்டணியோட லார்ஜஸ்ட் பார்ட்டியா திமுக வரும். இது வந்து நிச்சயமா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பர்சன்டேஜ் திமுக கூட்டணி ஜெயிக்குதுன்னா கூட்டணியா ஜெயிக்கும். கூட்டணின்னு வச்சிருந்தா கூட திமுக தான் எடுப்பாங்க. திமுக தனிப்பெரும்பான்மை. இப்போ நான் கேக்குறது திமுக மட்டும் 118 இடங்களை பிடிச்சிருவாங்களான்னு கேக்குறேன். ஏன்னா இங்க இருக்க டேட்டா எக்ஸப்ட் சாணக்கியா மத்த எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 125ல இருந்து 145, மேட்ரிக்ஸ் 122ல இருந்து 132, ரெண்டு பேருக்குமே 100+ சான்சஸ் இருக்கு. ஆனா அதுக்கு மேல அவங்க ஸ்கோர் பண்ண போறதுதான் ரியாலிட்டி. அது என்னங்கிறது ஏன்னா நிறைய இடத்துல நம்ம நிச்சயமா சொல்லலாம், அதிமுக இந்த முறை கடந்த முறையை கம்பேர் பண்ணி இந்த முறை நிச்சயமா 100க்கு மேல சீட்டு வாங்கும். திமுகவும் நிச்சயமா 100க்கு மேல சீட்டு வாங்கும். ஆனா 100க்கு மேல வாங்கிட்டாங்கன்னா இல்ல நீங்க தனிப்பட்ட அதிமுக திமுக மட்டும் ரெண்டு பேரும் சொல்றேன். ரெண்டு பேரும் அந்த 100 200 நம்ம பேலன்ஸ் இருக்கு சார். அது பேரு அலையன்ஸ் இருக்காங்க, தாவேகா இருக்கு. இப்ப நான் சொல்ல கூட்டணியா சொல்றேன் 100 அஷ்யூர்ட். ஆனா அதுக்கு மேல நான் அதுதான் கேட்கிறேன். நான் கேட்க வர்றது இப்ப கூட்டணியா இவ்வளவு எண்கள் இருக்கு, இந்த எண்ணிக்கை இருக்கு அப்படின்னா தனிப்பட்ட திமுக
118 இல்ல 119 இடங்களை Actually, எடுப்பாங்க. அதிகப்படியாக சீட்டு வாங்குவதுங்கிறது வந்து இந்த வாட்டி அதான் சொல்றேன், நீங்க வந்து மொத்தமா நீங்க வந்து திமுக வர்சஸ் அதிமுக டைரக்டா கான்டெஸ்ட் பண்ற இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் நம்ம வந்து மெயினா பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிட்டிங் மினிஸ்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அலையன்ஸுக்கு வந்து அதிமுக தரப்புல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைடும் எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டி வீக்கஸ்ட் சீட் இருக்கோ திமுக அவங்களோட அலையன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். என்னோட கேள்வி என்னன்னா, நான் சொல்றேன், சொல்லுங்க. 140 இடம் திமுக கூட்டணி வாங்குதுன்னு சொன்னா கூட 120 இடம் திமுக வாங்கும். அதுதான் கேக்குறேன். திமுக தான் வாங்கும். அது என்ன காரணம்னா விசிகேக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் சீட்ஸ் கொடுக்கல, வின்னபிள் சீட்ஸ் கொடுக்கல. காங்கிரஸ் உடைய குழப்பம், வேட்பாளர்கள் கடைசி அனௌன்ஸ் பண்ணாங்க, அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் இல்ல, திமுகவோட சண்டை போட்டதுனால திமுகவுக்கும் அவங்க மேல கோபம் இருக்குது. அவங்களும் ராகுல் காந்தி ஒரு கமிட்மெண்டோட இங்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணல. சோ அதனால 140 இருந்தா கூட 20 சீட்டு தான் கம்யூனிஸ்ட், விசிக, திமுக கூட்டணி ஆட்சி அமைக்குதுன்னா திமுகவுக்கு 118 டெஃபினட்டா கிடைச்சிடும். இப்ப மேட்ரிக்ஸ் போன்ற நிறுவனம் சொல்றது 122 இருந்து 132 அப்படின்னா அப்ப அது எப்படி இருக்கும்? அதுல இருந்து கொஞ்சம் ஒரு 10 சீட் கூட வரும். அப்படியே நடந்துராதுன்றா. அப்படி நம்ம இந்த டேட்டா வச்சு பேசுவோம், அதுக்காக கேக்குறேன். இப்ப இந்த டேட்டால இருந்து 122 132 அப்படின்னா திமுக தனிப்பெருமையோட ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அந்த கூட்டணி ஜெயிக்குதுன்னு சொன்னாலே என்ன பொறுத்த வரைக்கும் கிவ் ஆர் டேக் ஒரு 10 சீட்ஸ் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அங்க நடந்துரும். ஏன்னா நான் வந்து தேசிய கட்சிகள் இந்த எலெக்ஷன்ல பயங்கரமா சஃபர் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் as well as தேசிய கட்சிகள் மட்டும் இல்ல, ஈவன் சின்ன கட்சிகள் கூட நிறைய கட்சிகள் காணாமலே போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ரியாலிட்டி அதுதான். இன்னொன்னு வந்து கூட்டணியில அதிமுக மெஜாரிட்டி, இந்த பக்கம் திமுக மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இந்த கூட்டணின்னு பாத்தீங்கன்னாக்க அவங்க அலையன்ஸுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய சீட்டுகள்ல கிளியர் காம்ப்ரமைஸ் இருக்கு. அதனால அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா ரெண்டு தரப்புல இருந்தும் வந்த முக்கியமான ரிக்வெஸ்ட் என்னன்னாக்கா கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத ரெண்டு தரப்புல இருந்தும் பேச ஆரம்பிச்சாங்க. அது எந்த காலத்திலயும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரெண்டு தரப்பு. இந்த இடத்துல தான் நானும் என்னோட கேள்வியுமே அதான். திரு சிவபிரியன் நீங்க சொல்ல நினைக்கிறேன், 2006 நிலைமை திரும்ப இந்த இதுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்ப 2006 வந்து திமுக வெற்றி பெற்றாலும் கூட 96 இடங்கள் மட்டும்தான் அவங்க கையில வச்சிருந்தாங்க. அப்படின்னும் போது அப்ப கூட்டணி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட இருந்தாங்க, திமுக ஆட்சியை நடத்தினாங்க, மைனாரிட்டி கவர்மெண்டா ரன் ஆச்சு இல்லையா? அது போன்றது ஒரு சூழல் திரும்ப வருமா? வந்தா கூட்டணியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? வர்ற மாதிரி எனக்கு தெரியல. எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் திமுகவோ அதிமுகவோ ஒரு டெசிசிவ் மேண்டேட் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2000 பெரும்பான்மையான எண்கள் அப்படி காட்டல. 2006 நீங்க எடுத்துக்கிட்டா கூட விஜயகாந்த் அவர்கள் 8.25 நின்னதுனாலதான் அந்த மாதிரி வந்தது. அவர் 10-12 கிராஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னொரு கட்சிக்கு திமுகவுக்கு வந்து அதிக வாக்குகள், அதிமுக இன்னும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கலாம். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் பார்க்கும்போது ரகு சொன்ன மாதிரி ஒரு 10 கூட்டிக்கிட்டீங்கன்னா திமுகவோ இல்லை அதிமுகவோ அவங்க தனிப்பெரும் ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் ரெண்டு கட்சிகளுடைய எண்ணம். ஸோ அதிமுகவும் சரி திமுகவும் சரி கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப போராடி கடுமையாக போராடி ஜெயிக்கக்கூடிய சீட்ஸை தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு 32 அமைச்சரில் 18 அமைச்சர்களுடைய தொகுதிகள் வந்து அதிமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 15-18 இடத்துலயோ வந்து அதிமுகவோட மோதுது. ஸோ இதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் பார்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக அவங்க எல்லாமே தோத்துருவாங்கன்னு நான் சொல்ல வரல, ரொம்ப டஃப்பா இருக்கும். இல்ல ஒருவேளை அது மாதிரியான ஒரு சூழல் வருது, இப்ப அதிமுகவோ திமுகவோ தனி மெஜாரிட்டி இல்ல, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருப்பாங்க, மெஜாரிட்டிக்கான எண்கள் இல்ல அப்படின்னா களம் எப்படி இருக்கும்? களம் இல்ல அடுத்து வாட் நெக்ஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஆன் தி அதர் சைடு, ஏன்னா இன்னைக்கே இப்ப கிரீஸோடங்கிற ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, பாத்திருப்பீங்க. நாங்க இந்த மாதிரி எல்லாம் நடுநிலையா நாங்க இருக்க மாட்டோம், அது கரெக்ட் பேச ஆரம்பிச்சாரு. அவங்களுக்கு அவர் எவ்வளவு வாங்க போறாங்க அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு அவர் பேசியிருந்தா பரவாயில்ல. எக்ஸிட் போல் கூட வராததுக்கு முன்னே அவர் பேசுறாரு. ஸோ அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த அசைன்மெண்ட்டை அவர் கரெக்டா செய்யறாரு. இல்ல அதனாலதான் கேட்கிறேன், ஒருவேளை இப்ப இது அதிமுகவுக்கும் பொருந்தும். அதிமுக கூட்டணியுமே இப்ப பிஜேபி தயாரா இருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சூழல் வருது அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா, எவ்வளவு சீட்டு அந்த கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க போறாங்கிறது அதுவும் முக்கியமான. இப்போ திமுகவை எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு அதிகப்படியான சீட்ஸ் கொடுத்திருக்கிறது காங்கிரஸ் கொடுத்திருக்கிறாங்க, அதிமுகவில் பாஜக கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு கட்சிகள் எவ்வளவு சீட்டு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறதுலயும் இருக்கு. இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு திமுக
125 122 32 எடுத்துக்கலாம். இல்ல 122 125 திமுக வந்து 110 மட்டும் ஜெயிக்குது, மற்ற 12 சீட்டும் என்னமோ தான் கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறாங்க. இல்லை அப்படியே எடுத்துக்கிட்டா கூட யாரு லெஸ் ட்ரபிள்ஸமோ யாரு லெஸ் ப்ராப்ளமேட்டிக்கோ அவங்கள வச்சு ஆட்சி நடத்துவாங்க. ரெண்டு கட்சியுமே வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத வந்து ஒத்துக்க மாட்டான் அன்லெஸ் வேற வழியே இல்லை. இல்ல இப்ப அதான் நான் சொன்னேன். இப்ப 2006 இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்க நிலைமை வேற. அது மாதிரி 2006 இப்ப கூட்டணி சுமூகமா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிருவாங்களா, இல்ல வேற ஏதாவது இஷ்யூ ஆகுமா? இல்ல 2006 விட்டுட்டுலாம் போல காங்கிரஸ், அவ்வளவு பெருந்தன்மைலாம் கிடையாது அவங்களுக்கு. திமுகவினுடைய 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க தேவை. அது இல்லைன்னா மன்மோகன் சிங் ஆட்சி கவிழ்ந்திருக்கும். அதனால காங்கிரஸ் பெருந்தன்மையெல்லாம் அன்னைக்கு ஒன்னும் விடல. அவங்களுக்கு டெல்லியில வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சி கவிழக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க பண்ணாங்க. இந்த முறை அவங்களுக்கு டெல்லியில இல்ல. சோ அதனால அவங்க என்ன பண்ண போறாங்க ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா அசெம்பிளி எலெக்ஷன்ங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல்னு வரும்போது அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இப்ப அடுத்த 3 இயர்ஸ் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது பாஜகவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி அதுதான் பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு காலத்துல இங்க வேணா ஆண்டிருக்கலாம் காங்கிரஸ், இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு செகண்டரி பார்ட்னர் டு பிரைமரி ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும்போது அவங்களும் என்ன பாக்குறாங்கன்னாக்கா நாளைக்கு என்னுடைய தனியா வந்து வெற்றி சதவீதம்ங்கிறது பாராளுமன்ற தேர்தலில், ஏன்னா ஒவ்வொரு இதுவும் முக்கியம். ஒன்னு அலையன்ஸோட சீட்ஸ், அலையன்ஸோட மெம்பர்ஸ் கூட இருக்கிறதுங்கிறது வேற, தன்னுடைய சொந்த சீட்டுகள் எத்தனை எம்பிக்கள் இந்த மாநிலத்தில இருந்து வராங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க அணுகிறாங்களே தவிர பாஜகவும் சரி இவங்களும் சரி இன்னைக்கே நாளைக்கே அடுத்த எலெக்ஷன்ல வந்து நம்ம வந்து தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லவும் முடியாது. அதுக்கான ப்ராபபிலிட்டியும் இல்லை. காங்கிரஸ்ல வந்து இன்னொரு விஷயம், அவங்க வந்து எப்படியாவது வந்து இந்த அலையன்ஸ்ல இருந்து எக்ஸிட் ஆயிடணும்னு பாக்குறாங்க. விஜய்க்கு வந்து ஒரு 20% வாக்குகள் வந்துருச்சுன்னா எக்ஸிட் ஆயிட்டு போய் அங்க செட்டில் ஆயிடுவோம். ஸோ ஒரு புது பார்ட்னர், ஒரு புது விஷயம், ஒரு நாவல்டி ஃபேக்டர் இருக்கும். 2029 விஜயும் ராகுல் காந்தியும் மேடை ஏறலாம். இப்பவே ஏத்தணும்னு பார்த்தாங்க. கட்சியில இருக்கக்கூடிய ஓல்டு கார்டு வந்து அதை முடியாதுன்னு சொல்லி இந்த தேர்தலை திமுகவோட சந்திக்க வச்சுட்டாங்க. ஸோ காங்கிரஸோட செயல்பாடுகள் அப்படிதான் இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் வந்து திமுக தலைவர் சிங்கிள் மெஜாரிட்டியா வந்துட்டாங்க அப்படின்னாலுமே இந்த இது கண்டினியூ ஆயிட்டே இருக்குமா? இல்ல டிஎம்கே சிங்கிள் மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னா காங்கிரஸ் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படிதான் இல்ல அப்ப கூட அவங்க எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அவங்க வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கே அவங்க விஜயோட போகணும்னு முடிவு பண்றாங்கன்னும் போது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒரு புது கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது விஜய் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கறத பொறுத்து. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோம், விஜயும் பாஜகவை எதிர்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ திமுக பாஜக அதிகமாக எதிர்க்குதா நாங்க எதிர்க்கிறோமாங்கிற மாதிரி இங்கேயே ஒரு போட்டியை கொண்டு வருவாங்க. 2 அணி பாஜகவை எதிர்க்குது, இதுல யாரு அப்படி. அதுதான் காங்கிரஸோட எண்ணமாக இருந்திருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு, 6 தொகுதியுமே வந்து காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதிகளா போறாரு. முதலமைச்சரோட மேடை ஏற மாட்டேங்கிறாரு. எந்த திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் அங்க இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் மட்டும் போறாங்க. அப்ப அவர் வந்து டிஎம்கேவை விட்டு விலகி போனோங்கிறது தானே அவர் வந்து ரொம்ப உறுதியா சொல்ற மாதிரி தெரியுது. இதற்கிடையில நேஷனல் பாலிடிக்ஸ்ல கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் 2 முறை ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட பேசி இருக்கிறார். ஆனா ராகுல் காந்தி அவர்கள் வந்து முதல் மீட்டிங்ல முதலமைச்சரை பத்தி பேசுவோம். ஸோ அவங்களுக்கு என்னன்னா திமுக கூட்டணியில இருக்கிற வரைக்கும் நம்ம கட்சி வளராது, இன்னொரு புது கட்சியோட நாம போய் சேரணும். போய் சேரும்போது நமக்கான வாய்ப்புகள் அங்க அதிகமா இருக்கும், சீட்ஸ் அதிகமா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் காங்கிரஸ்ல இருக்கு. அது சரியான எண்ணம் தான். அவங்க கட்சிக்கு அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணுவாங்க. பட் ஒருவேளை திமுக வந்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருச்சுன்னா முதல்ல சந்தோஷப்படுறது காங்கிரஸ். இந்த எலெக்ஷன் அதே மாதிரி இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தாவேகாவோட சேர்ந்து இருந்தாங்கன்னா இப்போ 18-20% நம்ம பேசும்போது வாங்கி இருந்தாக்க காங்கிரஸ் என்ன கிளைம் பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்க எங்களுக்கு வந்து பெரிய ஓட்டு தமிழ்நாட்டுல இருக்கு பாருங்க, அதனால தாவேகாவை சப்போர்ட் பண்ண. தாவேகாவே ஒரு தனி அதாவது புதிதாக வந்த கட்சி ஒரு தனி அளவுல வாங்கும் போது இந்த பக்கம் வரணும்னா கூட அவங்களோட பார்கெனிங் பவர் போகுது. ஏன்னா இப்ப அதுவும் அவங்க வந்து சீட்டுகளை இங்க லூஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க.
திமுக வந்து ஒரு பக்கம் வந்து சீட்டுகளை பெருமளவில் வெற்றி பெறாங்க. ஆனா திமுகவுடைய சப்போர்ட்ல திமுக இருக்க இது பண்ணக்கூடிய காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து லூஸ் பண்றாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போ அவங்க வந்து இந்த பக்கம் போகணும்னா கூட அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு நெகோசியேட் டு கெட் மோர் சீட்ஸ்ங்கிற அளவில் அவங்க வந்து அதை லூஸ் பண்றாங்க. ஏன்னா தாவேகா இன்னைக்கு வந்து நான் வந்து பேன் இண்டியா பார்ட்டின்னு சொல்லல, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்னு சொல்லும் போது அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு வரும்போது அதை எப்படி நெகோசியேஷன் நடக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கறதுலாம ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ இந்த நம்ம ஸ்கிரீன்ல இப்போ பார்க்குறோம் நியூஸ் 18 பாருங்க, CNN நியூஸ் 18 வந்து 114 124 அதிமுக கூட்டணிக்கு, திமுகவுக்கு 103 113 அப்படின்ற டேட்டா இருக்கு. அப்படின்னா இப்போ இது இப்போ நான் ஏற்கனவே நம்ம பேசினது தான், யாருக்குமே இல்லாமல் ஒரு மாதிரி ஹங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மூடுல தானே அந்த நம்பர். யார் ஜெயிச்சாலும் நாங்கள் வெற்றின்றுவாங்க அவங்க. CNN நியூஸ் 18 அந்த மாதிரி ஒரு இழுபறி கொடுத்துருக்காங்க. அந்த அப்பர் எண்டை எடுத்துக்கிட்டு நாங்கள் சொன்னோம்ல அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாதிரி எனக்கு வரதுக்கு அவங்க கிளைம் பண்றதுக்கு டில்ட் இருந்ததுன்னா அவங்க அதை சொல்ல முடியும். இப்போ அது அந்த மாதிரியான இல்ல எக்ஸாக்ட்டா அந்த கிட்டத்தட்ட அது ஆமா அது எல்லாமே க்ளோஸ் அப்படி வராதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிச்சாலும் கொஞ்சம் டிசைசிவா கிடைச்சிருந்தா நான் நினைக்கிறேன். அது திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நான் கேக்குறது டிஃபர் பண்றேன். நார்மல் சிச்சுவேஷன்ல நம்ம சொல்ல முடியும் கடந்த தேர்தல் மாதிரி. ஆனா இந்த இப்ப நடந்திருக்கக்கூடிய இதுல வந்து அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் பாக்குறேன். இது இந்த டைம்ஸ் நவோட ஆமா, ஏன்னா சொல்றது அதாவது அதான் சொன்னேன் 100 அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் வந்து ஷூட். இப்படி ரொம்ப ஓவரா இது பண்றதுக்கான பாசிபிலிட்டி கம்மிங். இதுல விஜய் வந்து 20% வாக்குகள்லாம் தொட்டுட்டாருன்னா 2029 அவர் ஒரு கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய இடத்துல அவர் இருப்பார். ரைட். இப்ப ஒட்டுமொத்தமா இது வரைக்கும் வந்ததுல 5 ஊடகங்களோட டேட்டா வந்து டிஎம்கேக்கு ஃபேவர் ஆயிருக்கு, 2 வந்து ஏடிஎம்கேக்கு ஃபேவர் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் இதுல வந்து அதர்ஸ்க்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, டிஎம்கே கொடுக்குது. நம்ம இதுல ஒண்ணே பேசாம விட்டது அக்னின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி, அவங்களோட டேட்டா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்திருக்க பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு 43.1, அதிமுக வந்து 34.8, தாவேகா வந்து 15.1, அதர்ஸ் வந்து 7% அப்படின்னு சொல்றாங்க. இது பிரபாகர் அப்ப கேட்டாரு. பீப்புள் பல்ஸ் என்டிடிவியோட சேர்ந்து பண்ணது வந்து 15.1 வந்து தாவேகாவுக்கு கொடுத்திருந்தாங்க. இதுல எந்த நம்பர்ஸ் சாரி, இது வந்து பீப்புள் பல்ஸ் இல்ல, இது அக்னியோடது 15.1 அப்படின்றது. இல்ல இந்த எந்த சதவீதமே வந்து 20% கொடுக்கவே இல்லை யாருமே. என்டிடி இல்ல என்டிடி அதுக்காக எடுக்க வந்தேன். என்டிடிவி பீப்புள் பல்ஸ் வந்து 23.6 விழுக்காடு தாவேகா கொடுத்திருக்காது. ஓகே, ஒருத்தர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் 20% மேல கொடுத்திருக்காங்க. ஆனா அது என்ன இந்த இவங்க அதுல நான் அந்த டேட்டா சொல்றேன். திமுகவுக்கு வந்து 38.4 விழுக்காடு, அதிமுக 31.5 விழுக்காடு, தாவேகா 23.6, அதர்ஸ் வந்து 6.6. பிற இந்த 6.6 பிறர்ல வந்து நிறைய வந்து ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா 6 ஸ்பிளிட் ஆகும், அது வந்து அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போகும் அப்படின்றது. திமுகவுக்கு இல்லாத ஓட்டு வாக்குகள் தான் அதை பாக்குறப்போ பேர் மினிமம் அப்படின்றப்போ 38 இட் வில் ஸ்டாண்ட் அப்படின்றது தான். ஃபார் இந்த நம்பர்ஸுக்கு அது எவ்வளவு சதவீதம் வேணும், 38 வேணும். ஆனா அதிமுகவுக்கு 31, இந்த 7% ஆல்ரெடி சிவபிரன் குறிப்பிட்டது போல 7% வாக்கு கேப் இருக்கும் அப்படின்னு, சதவீதம் கேப் இருக்கும் அப்படின்றது வந்து பெரிய கேப். அது அந்த இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இந்த நம்பர்ஸ்க்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் நம்பர்ஸ். ஸோ இந்த ஒரே ஒருத்தர் மட்டும் 23 கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன அதுவே வந்து அதுதான் ஓரளவுக்கு தாவேக்கான ரீசனபிள் நம்பர்ஸா இருக்கு. மற்ற நம்பர்ஸ் எல்லாம் ஏன் சந்தேகிக்க வேண்டியதா இருக்குன்னா, மற்றவங்க தாவேக்கா கொடுக்குற சதவீதம், தாவேக்கா வந்து நம்ம சாதாரண ஒரு எக்ஸிட் போல், அதாவது நம்மளே ஒரு 100 பேரை மீட் பண்ணி நம்ம எடுக்கிறோன்றப்பவே நம்மளுக்கே வந்து ஒரு 50 பேரோ இல்லை 30 பேரோ எண்ணிக்கை அளவில் அதிகமான பேர் வரும்பொழுது இவங்க தொகுதி வாரியா தமிழ்நாடு முழுக்க நடத்தியிருக்காங்க அப்படின்னாலும் அந்த நம்பர் வந்து நேச்சுரலாக ஜாஸ்தி வந்திருக்கணும். ஆனால் அது இன்னொன்று ஓக்கலாக வேறு இருக்காங்க. திமுகவுக்கு வாக்களித்தவங்க வந்து சொல்றதுக்கு வந்து தயங்குற நபர்கள் இருக்காங்க அதிகம். இது வரைக்கும் கடந்த தேர்தல் நம்ம பார்த்ததில்லை நம்ம அனுபவங்கள்ல. ஆனா இந்த வாட்டி அவ்வளவு ஓக்கல இருந்துமே வந்து சதவீதம் கம்மியா இருக்கு அப்படின்றப்போ அது நாய்ஸ் தான் மிஸ்லீட் பண்ணுதுன்னு நான் பாக்குறேன். சோஷியல் மீடியா நாய்ஸ் தான் மிஸ்லீட் பண்ணுது. சோஷியல் மீடியா நாய்ஸ்ன்றது வந்து நம்ம அதுலயும் ஏன் டிஃபர் ஆகுறேன்னா, சோஷியல் மீடியா நாய்ஸ்ன்றது இட் இஸ் நாட் நியூ ஃபார் தமிழ்நாடு. கடந்த தேர்தலில் வந்து பார்த்தா சோஷியல் மீடியா நாய்ஸ் அல்லது அந்த என்கேஜ்மெண்ட் ரேஷியோ அல்லது ரீட்வீட்ஸ், லைக், ஷேர், வியூஸ்ன்னு பார்த்தா கூட இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான வியூஸ் போகும், அதிகமான ஷேர்ஸ் வரும், அவங்களோட என்கேஜ்மெண்ட் ரேட் தான் அதிகம். ஆனா நம்ம அந்த நாய்ஸை வந்து களத்துல பார்க்கல.
களத்தில் நம்ம நேரடியாக பார்க்குற மக்கள் யாரும் வந்து நாம் தமிழருக்கு போட்டோம் அப்படின்ற அதனால நம்மளுக்கு அந்த ரியாலிட்டி தெரிஞ்சது. இங்கே வந்து சோஷியல் மீடியா நாய்ஸுக்கு ஈக்குவலான ரியாலிட்டி நாய்ஸும் நம்ம பார்க்குறோம். நேரில் பார்க்குற நபர்களையும் நீங்கள் பார்த்த மாதிரி இல்லை அண்ணன்கள் மீட் பண்ண களத்தில் பார்த்த மாதிரி நான் களத்தில் பார்த்த மாதிரி ரியாலிட்டியில் நம்ம அந்த நம்பர்ஸை பார்க்குறோம். ஆனால் அந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸிட் போலில் வரலன்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. குறைஞ்சது அது 20 தொற்றுக்கணும் மற்றவங்களோடதும் அப்படின்றது. ஏன்னா மற்றவங்க நம்பர் கொடுக்குறாங்க, நம்பர் கொடுக்குறப்ப தொற்றுருக்கணும்ன்றது. அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு? நம்ம பார்த்த ஆட்கள் அப்படின்றது வந்து சும்மா ஃபேண்டசிக்காக வெளியில நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்ட மக்களா வாக்காளர்களா இருக்காங்களா? அது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ, இங்க எக்ஸிட் போல் எடுத்த இடங்கள்ல கூட வந்து அவங்க மாற்றி சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு துறைமுகம் தொகுதியில வந்து தாவேக்காக்கு வாக்களிச்சவங்க வந்து தாவேக்கான்னு சொல்ல மாட்டாங்க, திமுக தான் சொல்றாங்க. என்ன நேரடியாக நம்மகிட்ட பேசிட்டு இருக்கப்பவே வந்து ஒரு இன்டர்வியூவாக கேட்டுட்டு அந்த தனியாக வர்றப்ப நான் வந்து தாவேக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தொகுதி கொஞ்சம் வல்லுநர்வான தொகுதி, டிஎம்கே டாமினன்ஸ் இருக்க ஒரு கான்ஸ்டிடுவன்சி. உதாரணத்துக்கு கோவை தொண்டாமுத்தூர்ல வந்து நீங்க அங்க வந்து தாவேக்காக்கு வாக்களிச்சுட்டு தாவேக்கான்னு சொல்ல முடியாது, அங்க வந்து அதிமுக தான் வாக்களிச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, அங்க ரொம்ப வல்லுநர்வான தொகுதி அந்த ஏரியாவில். அது ஒரு ரெப்பர்கஷன்ஸ் இருக்குமோ, ஒரு அங்க லோக்கல்ல ஒரு நான் கடை வச்சிருக்கேன், நான் ரோட்டு கடை போட்டிருக்கேன், அதனால எனக்கு அங்க லோக்கல் பாதிப்பு வரும்னு சொல்லி தவிர்க்க இருந்திருக்காங்க. அது பணமும் கொடுக்கறது பணம் கொடுக்கறது என்னன்னா, எனக்கு பணம் கொடுக்குற ஃபேக்டர் நான் ஏன் இதுல சேர்த்த மாட்டேன்றேன்னா, என்னமோ வந்து 2026 மட்டும்தான் முதல் முறையா வந்து தேர்தலுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கற மாதிரியும் இதுக்கு முன்னாடி எல்லாரும் வாங்கிக்கிறாங்கன்னு நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டது பணம் வாங்கிட்டும் தாவேக்காக்கு ஓட்டு போட்டதா. அது நிறைய எல்லா எலெக்ஷன்லயும் நடக்கும் சார். இந்த எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, என்னமோ பணம் கொடுத்ததெல்லாம் இந்த முறைதான் கொடுத்தாங்க. காலங்காத்தால எந்திரிச்சதும் இந்த முறைதான் எந்திரிச்சாங்கன்னு பேசுறதெல்லாம் நியாயமா இல்ல. பணம் எல்லா எலெக்ஷன்லயும் கொடுக்கறது. மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு ஒரு மாநிலம் மட்டும்தான் 4 தேர்தல் இங்க ரெசின் பண்ணது இந்த மாநிலத்துல மட்டும்தான். ஒரு பை எலெக்ஷனுக்கு 86 கோடி ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு போய் ஐடி டிபார்ட்மெண்ட் ஹைகோர்ட்ல போய் கேஸ் போட்டது இந்த மாநிலத்துல தான். அதுக்காக புதுசா இந்த முறை தான் இவங்க பணத்தை கொண்டு வந்து இறக்குனாங்கிறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. தமிழ்நாட்டுல தான் வந்து திருமங்கலம் ஃபார்முலால இருந்து ஆர்கே நகர் ஃபார்முலால இருந்து எல்லா ஃபார்முலாவும் இங்கதான் இருக்கு. இல்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, திருமங்கலம் ஃபார்முலாவுக்கு முன்னாலே வந்து சூட ஏத்தி அணைச்சு காசு கொடுத்தலாம். அண்ணாவே பேசியிருக்காரு. அண்ணா காலத்துல இருந்து டிவிக்கு வந்ததுனால அவன் கொஞ்சம் அவன் வந்து நம்ம யாருக்கு துரோகம் செய்யறங்கிற மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வந்துருது. ஒன்ட்டி வாங்கி 2 பேருக்குமே போடல, வேற ஒருத்தருக்கு போட்டிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் நிறைய இடத்துல டிவிக்கேவும் கொடுத்திருக்காங்களே 4-5 கான்ஸ்டிட்யூன்சில. இவங்க அவங்களும் கொடுக்கதான் கொடுத்திருக்காங்க. ப்ரொபோர்ஷனேட்டா பாத்தீங்கன்னா இவங்க அதிகம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து திமுக அதிமுக இப்ப தாவேக்கா எல்லாம் ஒன்னா உட்காந்து இனிமே இவ்வளவுதான் ஓட்டு கொடுப்போம், இல்ல நானும் கொடுக்க மாட்டேன் நீயும். செய்தியெல்லாம் நிறைய காட்சிகளை பார்க்க முடிஞ்சதுல, கொலுசு குத்துகளுக்கெல்லாம் கொடுக்காங்க, பறிமுதல் பண்ணாங்க. தாவேக்கால இருந்து அவங்க கொண்டு அந்த பினான்சியல் கிளவுட் வந்து 100% கொடுப்பாங்க. இவங்க ஆட்சியில இருந்தாங்க, இவங்க வளமா இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, ஓகேன்றாங்க, அவரே வாங்கிக்க சொல்றாங்க. எனக்கு ஒருத்தர் ட்விட்டர்ல வந்து இன்னைக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு, நாங்கள் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிப்பார், நாங்கள் தீர்மானிக்க மாட்டோம். இந்த தேர்தலிலேயே அதிமுக திமுக தாவேக்கா 3 பேரும் சேர்ந்து பேசி நான் இந்த நேரத்துல கொடுக்குறேன், நீங்க இந்த நேரத்துல கொடுங்க, ஏன்னா யார் மாட்டினாலும் அர்பன்லாம் இல்ல சார். இவங்க அர்பன் தாவேக்கா இருக்கு, அர்பன்ல நான் சொல்றது காரைக்குடியில, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு குக்கிராமத்துல நான் சொல்றேன், சேர்ந்து பேசி தான் கொடுத்துருக்காங்க. 4 to 5 ஒருத்தருக்கு, 5 to 6 ஒருத்தர், 6 to 7 ஒருத்தர் பிரிச்சுட்டாங்க அவங்களுக்குள்ளே. இது ஒருத்தர் தெருவுல முடிச்சிட்டு வந்தாருன்னா இன்னொருத்தர் உள்ள போவாரு, அவர் முடிச்சிட்டு வரவங்க எல்லாம் போறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு ஓவராலா அந்த நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல போல் அப்படின்னு பாக்குறது டிஎம்கே பிளஸ் 137 அப்படின்றது போலா இதுவரைக்கும் நம்ம பார்த்த மொத்தத்தோட ஆவரேஜா இருக்குது. ஏடிஎம்கே 75, தாவேக்கா 17, அதர்ஸ் வந்து இன்னும் அதர்ஸ் 8 இருக்கு. அந்த அதர்ஸ் யாருன்னு தெரியல, 8 இடங்கள் அப்படின்றது. அந்த அதர்ஸையும் நீங்க தாவேக்காவோட சேர்த்துக்கோங்க சார். தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் பகிர்ந்தளிக்கலாம். ரைட். இல்ல ஒரு தமிழ்நாட்டை தாண்டி ரொம்ப முக்கியமா பேச வேண்டியது மேற்கு வங்கத்தோட டேட்டா பாத்தீங்கன்னா பிமார்க்கோட டேட்டா. டிஎம்சி பிளஸ் அவங்க வந்து 118 இருந்து 138 இடங்கள் எடுத்திருக்காங்க. பிஜேபி 150 இருந்து 175 இடங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வருகிறதாக இருக்கிறது. காங்கிரஸ் 0, லெப்ட் 0, அதர்ஸ் வந்து 2 இருந்து 6 இடங்கள். அட்லீஸ்ட் பைபோலார் அங்க கன்ஃபியூஷன் கிடையாது. பைபோலார் மும்முனை இல்ல உங்களுக்கு டிஎம்சி இருந்தது, இப்ப பிஜேபி இது.
இதுல என்னன்னா ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் சொல்லணும். நான் இன்னொரு டேட்டாவும் சொல்லிடுறேன். மேட்ரிஸோட டேட்டா அவங்க எடுத்திருக்கிறதுல வந்து டிஎம்சி பிளஸ் வந்து 125ல இருந்து 140, பிஜேபி வந்து 146ல இருந்து 161, ஒரு மாதிரி க்ளோஸ். பயங்கர close up. ஆனா இந்த பிஜேபிக்கு எட்ஜ்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அவங்க படிப்படியா அவங்களுடைய அந்த வாக்கு சரி சீட்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கிறத ஒரு கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி என்னன்னா மமதா வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இந்த ரீசன்ட் டைம்ல அவங்களுக்கான பல சரிவுகள் இருந்ததுனால இப்போ இந்த வந்து ரொம்ப நெக் டு நெக் இருக்கா மாதிரி. இன்ஃபேக்ட் மமதா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறத நம்ம கியூவா எடுத்துக்கணும். அது என்னன்னா இனிமே பெங்கால் எனக்கு ஃபோக்கஸ் கிடையாது, டெல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை வந்து நம்ம ஒரு பெங்கால ஜெயிச்சுட்டு போக வேண்டியிருக்காங்க. இல்ல சொல்றது ஓகே, ஆனா அப்படி சொல்றதுக்கான அமித்ஷாவோட பேட்டி அவரோட இதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமா, இல்ல சொல்றதுக்கான காரணம் நான் சொல்றேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஆனாலும் டிஎம்சி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்னு ஓரளவுக்கு இருக்கிறத தக்க வச்சுக்காங்க. இப்ப கடந்த முறை வந்து இப்ப நான் பிஜேபிக்கு போட்டேன் அப்படிங்கறதே இதே சொல்ல மாட்டேன்னு ஏன் சொன்னாங்கன்னா, கடந்த எலெக்ஷன் முடிஞ்சு டிஎம்சி வந்து பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அதோட ரெப்பர்கஷன்ஸ் என்ன இருந்ததுங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா போன வாட்டி எலெக்ஷன்ல வந்து ரொம்ப அது முடிஞ்ச ஒரு மாசம் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைகளாகத்தான் இருந்தது, ஒரு அமைதியின்மை இருந்ததுங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கேரளா ஸ்டெபிலைஸ் ஆச்சு. யூடிஎஃப் எல்டிஎஃப் வந்து எஸ் கேரளா ஆக்சிஸ் மை இந்தியா போல் வந்து டிவிகேக்கு மெஜாரிட்டி நம்பர் 1 ஆட்சி அமைக்கு தாவேக்கா ஆட்சி அமைக்குன்னு சொல்லி ஆக்சிஸ் மை போல் கொடுத்திருக்காங்க. ஓகே சார், இப்ப அது பேசணும் சார். இவ்வளவு லேட்டா வந்து சொல்றாங்களே. தாவேக்கா வந்து தாவேக்கா 98ல இருந்து 120 தொகுதிகளும் திமுக 92ல இருந்து 110 தொகுதிகளும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சிஸ் மை இந்தியா ஏடிஎம்கே இங்க வந்து இதுவே இல்லன்னு சொல்றாங்களா? இல்ல, ஆக்சிஸ் மை இந்தியா டுடேவோட கருத்து கணிப்பு அது. இப்ப அதை எப்படி விளையாட்டு செய்திகள் இல்ல எல்லாருக்கும் அவருக்கு இருக்கும்ல, அவர் அந்த மாதிரி கொடுத்திருக்காரு பிரதீப் குப்தா. ஆமா, அவர் அந்த இல்ல பொதுவா அந்த கருத்து கணிப்பு நடத்துற அந்த முகமை இருக்காங்க இல்லையா, ஏஜென்சி மேல ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். அந்த அடிப்படையில இந்த டேட்டா நம்ம எப்படி பாக்குறோம்? இந்தியா டுடேவும் மை ஆக்சிஸ் இந்தியாவும் சேர்ந்து நடத்தின இந்த டேட்டா. ஆக்சிஸ் வந்து 24ல ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி ஹரியானாலையும் அவங்க ஃபெயில் ஆனாங்க. மத்தபடி அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து 2019 தேர்தலில் அவங்க நம்பர்ஸ் எக்ஸாக்டா அக்யூரேட்டா இருந்தது. அவங்க மத்திய பிரதேஷ்ல வந்து ஜோதிராதித்ய சிந்தியா தோப்பாருங்கிற வரைக்கும் அக்யூரேட்டா. பீகார்ல வந்து எவ்ரிபடி காட் இட். ஆமா, இப்ப ரீசெண்டா போன வருஷம் நடந்த பீகார் எலெக்ஷன்ல ஆக்சிஸ்லாம் எல்லாருமே கரெக்டா இல்ல, ஓரளவுக்கு அதனால தான் திரும்ப கேக்குறேன். ஓரளவுக்கு நம்பகத்தன்மையான ஒரு நம்பகத்தன்மை எங்க கேள்வி வருதுன்னு நான் பாக்குறேன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு, போல்ல எக்ஸிட் போல் பண்றது, அதை ராட்டிஃபை பண்ற மாதிரி உங்களுக்கு ப்ரீ போல்ல அவங்க எந்த அளவுக்கு களத்துல போய் அவங்க வந்து பண்ணாங்க, அது கூட எவ்வளவு கொலாபரேட் பண்றாங்க, இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாக்குறேன். அந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கா, அதே ஏஜென்சி செய்தார்களா என்னங்கிறதையும் வந்து அதை வச்சு வெரிஃபை பண்ண. இதுவரைக்கும் நம்ம சொல்லல இல்ல, இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டேட்டாவுக்கும் அது பொருந்தும் இல்லையா? எல்லாத்துக்கும் சொல்றேன். நான் பொதுவா சொல்லக்கூடியது யாருமே சொல்லல அதை பத்தி. இப்போ ஒரு சிலர் வந்து சீட் கொடுத்திருக்காங்க, அந்த ஓட் பர்சன்டேஜ் என்னங்கிறத கொடுக்கலங்கிறதையும் நம்ம பாக்குறோம். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல நான் சொல்லக்கூடிய விவகாரம் என்னன்னா, இது எல்லாம் சொன்னாங்கன்னா இந்த டேட்டா ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்ட், க்ளோஸ்ன்றத விட ரொம்ப க்ளோஸா இருக்கு. டிஎம்கே பிளஸ் வந்து 92ல இருந்து 110 35% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தாவேகாவும் 98ல இருந்து 120 அப்படின்றது எண்ணிக்கை. அவங்களோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 35. அப்ப என்ன சொல்ல வராங்க? ஹங் அசெம்பிளி இல்ல வர்ஸ்ட் கேஸ் ஹங் அசெம்பிளி பெஸ்ட். இல்ல, அதுதான் ஏடிஎம்கே இதுல வந்து கிளியரா என்ன இண்டிகேட் பண்ணிருக்காங்கன்னா, ஏடிஎம்கே 22ல இருந்து 32 இடங்கள் மட்டும்தான் 23% அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. இது அப்ப கிட்டத்தட்ட டிஎம்கேவும் தாவேகாவும் ஒரே ஓட் பர்சன்டேஜ். இல்ல நானே சொல்றேன் திரு, இப்போ அவங்க மட்டும் வித்தியாசமான ரிசல்ட் சொல்லிருக்காங்கிறதுனால நம்ம வந்து அதை புறந்தரலாமா? அவருக்கு ஒரு கிரெடிட் இல்ல. சில எலெக்ஷன்ல முடியாது. சரியான ஒரு ஏஜென்சியோட டேட்டா மட்டும் தனியா இருந்திருக்கு, அது மட்டுமே கரெக்டாவும் இருந்திருக்கு போஸ்ட் கவுண்டிங்.
அவர் வந்து ஒரு வெல் நோன் போல்ஸ்டர் அவர். இப்போ அப்ப அது எப்படி நம்ம அணுகிறது? பேசிக்கா ஒரு அவநம்பிக்கை வருது. மத்த எல்லாரும் வந்து டிஎம்கே, மோஸ்ட்லி டிஎம்கே சொல்லிருக்காங்க. ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் நம்ம பேசினா வோட்டிங் பர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்க. இப்ப 30% மேல இப்ப தாவேகா கொடுத்திருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி. இல்ல அதான் நான் கேக்குறேன். ரெண்டு பேரும் 35% ரெண்டு பேருக்கும் மூணுல ஒரு ஓட்டு வந்து இதுக்கு இப்ப நான் என்ன இல்ல சார், இது முழுக்க பிராக்டிகலா பார்க்கணும்னா முழுக்க டிஎம்கே ஏடிஎம்கே கோர் ஓட்டு அப்படியே பிரிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கோர் ஓட்டு 23% ஆயிடுச்சு. இவங்க தாவேகா 35, டிஎம்கே 35 அப்படின்னா திரு வந்து இந்த இதே மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் 4-5 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. ஏடிஎம்கேவோட ஓட்டு டிராமாட்டிக்கா கொலாப்ஸ் ஆகுது. நேரம் இது வரைக்கும் நம்ம அதை தான் பேசிட்டு இருந்தா. ஏடிஎம்கே ஓட்ட மொத்தமா அவங்க பிரிக்க போறாங்க, அதற்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன். நான் டிவிக்கு ஆட்சியை பிடிப்பாங்கன்னு நான் சொல்ல, ஈவன் ஆஃப்டர் ஆக்சிஸ் மை இந்தியா போலுக்கு அப்புறம். ஆனால் ஏடிஎம்கே உடைய கொலாப்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுல இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். அது நான் எக்ஸிட் போல் இதை வச்சு நான் சொல்ல, ஜெனரல் என்னோட கட் ஃபீலிங். அது இப்ப திரு சிவபிரியன் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ மை ஆக்சிஸ் இந்தியாவோட டேட்டா கிட்டத்தட்ட திமுகவும் 35%, தாவேகாவும் 35%, அதிமுக 23% அப்படின்றத அவங்களோட நம்பருமே பாத்தீங்கன்னா வெரி க்ளோஸ். ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ். தாவேகா இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தது விஜய் அப்படிங்கிற கல்ட் நின்னாலே போதும், எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னது நிரூபணம் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் கருத்து. வேற இந்த டேட்டால இருந்து அப்படி வந்துச்சுன்னா இந்த ரீஜன்ல வைஸ் நம்ம வந்து மொத்தமா 35% தாவேகாக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ நம்பரே டேலி ஆகாதுன்னு நான் பாக்குறேன். ரீஜன் வைஸ் ஏன் ஒவ்வொரு ரீஜன் எவ்வளவு ஒரு சில ரீஜன் 40% வைஸா தெரியல. நம்ம அட்ஜஸ்ட் ஆகும். அப்படி இப்ப சென்னையில அதிகமா வாங்குறாங்க, ஓவராலா டேட்டா கம்மியா. சார் சென்னையில இன்னொரு இண்டிபெண்டன்ட் சர்வே வந்திருக்கு. சென்னையில 7 சீட் பண்ணிருக்காங்க. 7மே டிவிக்கு அஹெட். சென்னையில அது வந்து இல்ல நானே சொல்றேன், சென்னையில டிவிக்கு நல்லா பண்ணதுன்னு திமுக கூட ஒத்துப்பாங்க. நல்லா டிவிக்கு தான் ஆயிடுச்சு சார். இல்ல அது விட நான் என்ன சொல்றேன், இப்ப அவங்க டெல்டால குறைவா வாங்கலாம், அது காம்பன்சேட் ஆகும்ன்ற. நீங்க எப்படி டேலி ஆகலன்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். டிவிக்கோட ஓட் ஷேர் டேலி ஆகல எப்படி சொல்லுவீங்க? ஒண்ணுல அதிகமா கம்மியாகும். இவங்க 100%க்கு ப்ராப்பரா பிரிச்சு தான் கொடுத்துருக்காங்க. நீங்க கேக்குற மாதிரி பாக்கெட்டா ஏரியா வைஸா நம்ம பார்த்தா தான் அது தெரியும். இன்னொன்னு சொல்லியிருக்கார் பிரதீப் குப்தா, விஜய் வந்து கிங்காவும் இருக்கலாம், கிங் மேக்கராவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு இப்போ அவர் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இவர் வித்தியாசமா சொன்னதுனால அவருக்கு கொஞ்சம் டிராக்ஷன் வேற கிடைக்கும்ல. இப்ப சோசியல் மீடியா வாரியர்ஸ் அடுத்து இததான் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு வந்து அப்ப நம்ம கூவத்தூர் எபிசோட் பார்க்க போறோமா இல்லன்னா வந்து இங்க இருந்து திரு சேதுராமன் நீங்க கேட்டக்காக இவங்க 35% வந்து திமுகவுக்கு, தாவேகாவுக்கு 35%, அதிமுக 23%, என்டிகே 3%, அதர்ஸ் வந்து 23% சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்ல. இன்னொன்னு டிவிக்கு 35%, 30% இல்ல அப்படியான ஒரு வாதம் வைக்கப்பட்டது. அதை நிரூபிக்கிற மாதிரி இந்த டேட்டா இருக்கு. நான் சொல்றது வைக்கப்படுறதுங்கிறது ஓகே. நம்ம வந்து பொதுவா வந்து பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லா இதுலயுமே பார்க்கும்போது கோர் ஓட்டுங்கிறது வந்து அதிமுகவிற்கும் சரி திமுகவிற்கும் சரி ஒரு லெவல் சர்டைன் லெவல்ல இருந்து கீழே போகாதுங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. சோ அப்படி இருக்கும்போது அதையே இவங்க வந்து ரொம்ப பேசிக்கா ரொம்ப குறைக்கும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த ஆக்சிஸ் மை இந்தியா போல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா டிவிகே வந்து ஓகே, அது வந்து அவங்க ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே பிஜேபி வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப 22-32 தான். இங்க நம்ம டேட்டா ஸ்கிரீன்ல பார்க்கலாம். தாவேகா 28ல இருந்து 120, திமுக 92ல இருந்து 110, அதிமுக 22ல இருந்து 32. அப்படி பாத்தீங்க, இது உண்மையா இருந்தா அப்ப திமுகவினுடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க சார். திமுக ஓரளவுக்கு வாக்கு வங்கியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதிமுக வந்து அப்படியே இழக்கல. அததான் நம்ம பேசிட்டு இருந்தா அதுதான் அவர் மறுக்கிறார். சேதுராமன் அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி இருக்க வாய்ப்பு இருந்ததுதான். இருந்தால் ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி தாவேகா அப்படி இருந்ததுன்னா ரியாலிட்டியா இருந்தா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா வந்து இட்ஸ் a tilt. அதுதான் நான் சொன்னேன், இது ஓரளவுக்கு நம்பிக்கைக்குரிய நம்பகமான ஒரு ஏஜென்சியா பார்க்கப்படுறதுனால இல்லங்கிறது தான் பாயிண்ட். அதுதான் சொன்னேன், நம்பிக்கைக்குரிய ஏஜென்சி. அவங்க எந்த பேசிஸ்ல சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இது வந்து ஃபாஸ்ட் ஸ்ட்ரெச்டுன்றது என்னுடைய நான் சொல்லிட்டா. இது வந்து டிவிக்கு இவ்வளவு வாக்குகள் அல்லது இவ்வளவு சீட்டு வாங்க மாட்டாங்க. அந்த சீட்லாம் தூக்கி டிஎம்கேல போடுங்க. அதுல இருந்து ஒரு 40-50 சீட் எடுத்து திமுக கூட போடுங்க, அது நடக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கொலாப்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே இஸ் இன்னெவிட்டபிள். அது வந்து அது எது நடந்தாலும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமா,
இது இப்படியே இருந்து திமுக டிவிக்கு எவ்வளவு சீட்டு ரொம்ப அதிகமா இருக்கு, 35% லாஜிக்கலா தெரியல. மேபி சீட்டு தூக்கி திமுக போடுங்க, அவங்க 120 அந்த பாசிபிலிட்டி கூட நடக்கலாம். இந்த பாசிபிலிட்டி அதை விட நீங்க ஏடிஎம்கே கொலாப்ஸ் நடக்காதுன்றீங்கல்ல, ஏடிஎம்கே கொலாப்ஸ் வந்து நான் சொல்றது நீங்க சொல்ற பாசிபிலிட்டி தாவே. நான் வந்து ஏடிஎம்கே கொலாப்ஸ் நான் சொல்லும்போது ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் நான் ஏடிஎம்கே கொலாப்ஸ் நாட் பாசிபிள். ஆனா இப்படியே நீங்க வச்சா கூட அது திமுகவிற்கு சாதகமாக அது மோர் லைக் we are agreeing on that நான் சொல்றேன். அப்படி இருக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி. இல்ல நான் என்னோட இது என்னன்னா, திமுக ஆட்சி அமைக்கும், தவிர்க்க முடியாத சக்தியா தாவேக்கா வரும். அது எத்தனை சீட்டு எத்தனை பெர்சன்டேஜ்லாம் கிடையாது. ஏடிஎம்கே கட்சியை காப்பாற்றுறது கடினம். பிரபாகர் தான் வர அவர் இந்த டேட்டா எப்படி பாக்குறாரு சார்? நம்பரா வந்து தாவேக்கா 8% மேல வாங்கினாலே அவர் வெற்றி தான். ஏன்னா இது வரைக்கும் இருந்ததுல இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த நம்பர் பாக்குறப்போ இட்ஸ் லைக் தெரியல எங்க இருந்து இந்த நம்பர் எடுத்தாங்கன்னு உண்மையால என்னால வந்து நம்ம பார்த்து பேசினதுல கூட வந்து 10ல வந்து ஒரு 6 பேர் 7 பேர் சொல்றாங்க ஓகே. ஆனா இது நாள் வரை இந்த விவாதம் தானே நடந்தது. எங்க பார்த்தாலும் தாவேக்கா, இதுல இருந்தாலும் தாவேக்கான்றாங்க, எவ்வளவு இடத்த பிடிப்பாங்கன்னு தெரியாது அப்படின்றாங்க. இப்ப இந்த டேட்டா சொல்றது வந்து அந்த வாதங்களை பூரா நிரூபிக்கிற மாதிரி தானே இருக்கு. இல்ல ஒருவேளை தாவேக்கா வந்து முதல் இடத்துல வரலாம். நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா, பெரும்பான்மை கூட அவங்க பெற்றுட்டு போலாம். ஆனா அதுக்காக திமுக வந்து 92 110ன்றதோ அண்ணா திமுக அப்படியே முழுமையாக வந்து சரியுதுன்றது வந்து அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன்னா, கட்சியோட கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. தாவேக்கோட கட்டமைப்பு எப்படின்னா, ஒரு 20,000 அவங்க கட்சி ஆரம்பிக்கிறப்போ 20,000 சங்க ரசிகர் மன்றங்களை வந்து அப்படியே வந்து கட்சியா மாத்துறாங்க தாவேக்கா. அதிமுக ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா 18,000 ரசிகர் மன்றங்கள் இருக்கும், எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள், அதை அப்படியே வந்து கட்சியா மாற்றுறாங்க. ஸோ இது எப்படின்னா கேடர் பேஸ் ஹெவி பார்ட்டி. நீங்க மேல தலைமை ஒன்று இருக்கு, கீழேயும் ஹெவியா இருக்காங்க, நடுவில் தான் ஆட்கள் இல்லை. அந்த 2ஆம் நிலை தலைமை தான் இல்லை, அங்கதான் உங்களுக்கு வந்து சீட்டு கட்டு மாதிரி விழுந்துகிட்டே இருக்காங்க. செங்கோட்டையன் அவருக்கு கிளம்புறாரு, மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் கிளம்புறாங்க. அல்லது 2ஆம் நிலை தலைவர்கள் இல்லை, கீழே வந்து ஹெவியா இருக்கப்போ அந்த பேஸ் ஹெவி பார்ட்டி வந்து இவ்வளவு சீக்கிரம் கொலாப்ஸ் ஆகாது. எரோஷன் இருக்கும், ஆனா இவ்வளவு டிராஸ்டிக்கா எரக்ஷன் ஆகும் அப்படின்றது வந்து இட்ஸ் ஃபார் ஃபெட்ச். ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு இது வந்து இதுக்கப்புறம் அதிமுக கரைஞ்சு போகும்னு சொன்ன பல இவங்க எல்லாம் இருக்காங்க, புத்திசாலி எல்லாம். ஆனா அது அப்படி சொன்னப்போ அது நடக்கல. அது எரோஷன் இருக்கும், அந்த இருக்கிற சிக்னிஃபிகன்ட். அப்புறம் நான் சொல்றேன், இது வரைக்கும் அதிமுக வந்து பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை முறை டெபாசிட் எழுந்திருக்குது? 2024ல அவங்க தனியா நின்று எழுந்திருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தோணுது. அதிமுக வாக்கு வங்கியில் குறையவே யாரோடதும் குறையாது, நம்ம அசூரன்ஸ் கொடுக்கல. பட் தட் வில் நாட் பி திஸ் ஃபாஸ்ட்னு சொல்றோம். அதுதான் விஜயோட கரிஸ்மா. இல்ல பிரபாகர், இல்ல நான் என்ன கேக்குறேன், இது வரைக்கும் இந்த 5 இதை வந்து உங்களால ஏத்துக்கிட்டீங்க. அது வந்து நியர்லி ஃபேக்ட் இல்ல ஃபேக்ட்ன்றீங்க, ஃபேக்சுவலா ரியாலிட்டிக்கு பக்கத்துல இருக்கு, இல்ல ரியாலிட்டியா இருக்கு அப்படின்னீங்க. ஏடிஎம்கே வந்து ரியாலிட்டி க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படின்னீங்க. இதையா ஏத்துக்க முடியலன்னு கேட்கிறேன் சார். அதாவது தேர்தலில் ஒரு உழைப்புன்னு ஒன்று போடணும் சார். எனக்கு வந்து தாவேக்கா அவர்கள் வந்து இவர் இந்த இவ்வளவு சதவீதம் உண்மையாக உழைச்சு எடுத்திருந்தாருன்னா ஓகே, நம்ம தாராளம் மனமும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இதுவரையும் நம்ம பார்த்ததில்லை. அதாவது சுதந்திரத்துக்கு பின்பு பார்த்த தேர்தல்கள்ல உழைச்சுதான் வாக்கு வாங்கியிருக்காங்க. நான் இருக்கேன், நான் உனக்கு பண்ணுவேன், எனக்கு போடுன்னு சொல்லி ஜோசியக்காரர் மாதிரி சொல்லி யாரும் வாங்கினது இல்லை இது நாள் வரைக்கும். அது காமராஜரா இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், அதுக்கு பிறகு கலைஞராக இருக்கலாம், எம்ஜிஆராக இருக்கலாம், ஜெயலலிதா மேண்டேட் இதுவா இருந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? மக்களோட மேண்டேட் நம்ம யாரும் குறை சொல்ல போறல. ஒரு மக்களோட மேண்டேட்டா இருந்தா ஏத்துக்கு தான் போறோம். நமக்கு அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாளைக்கு வந்து 3வது நாம் தமிழருக்கு வந்து இதெல்லாம் மீறி சர்ப்ரைசிங் நாம் தமிழர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தாலும் நம்ம ஏத்துக்கு தான் போறோம். எல்லாரும் ஒரே சிஎம் தான், மக்களோட மேண்டேட் யாரும் குறை சொல்ல போறது இல்லை. ஆனா அது வந்து ரியாலிட்டிக்கும் அதுக்கும் ரொம்ப மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு அப்படின்றது நான் வந்து பிரபாகரோட 100% உடன்படுறேன். அதாவது அவர் 10% வாக்கு கூட அவர் உழைக்கல. விஜய் 10% வாங்குறாருன்னா என்ன கேட்டீங்கன்னா அது கூட உழைக்கல. மனநிலையில நீங்க சீமான் வந்து படிப்படியா வர வேண்டியது இவர் பறந்து போய் எடுக்கிறாரு, அதற்கான உழைப்பு இல்ல. அதே தான் நானும் சொல்ல வரேன். பிரபாகர் நாங்கெல்லாம் ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது நியாயமா, இது லாஜிக்கலா இல்ல, உழைக்கல, எந்த விஷனும் கொடுக்கல, கட்சியில உழைக்கலங்கிறது பரப்புரை கூட இல்ல. நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து நம்ம லாஜிக்கலா வைக்கிற ஆர்குமெண்ட். இந்த கரிஸ்மாக்கு இதெல்லாம் இந்த லாஜிக் கிடையாது. சாதாரண மனிதர்கள் உழைக்க வேண்டியது வேற, அவங்க உழைக்க வேண்டியது வேற. எல்லாரும் பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க. விஜய் வந்து விஜய் கேட்க யாருமே வரல, பார்க்க வராங்க. கடைசியில என்ன பண்ணாரு, பேச்சையை நிறுத்திட்டாரு, கை காமிச்சிட்டு போறாரு. அதுக்கே அந்த மாதிரி ஒரு எழுச்சி. இந்த எங்களோட லாஜிக்கல் மைண்ட் மூலமா
அதை ஸ்மெல் பண்ண விட்டுட்டோமோன்னு கேட்கிறேன். இந்த கிரவுண்ட் ஸ்மெல் ஆஃப் சப்போர்ட், பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து வர சப்போர்ட், வெறும் இளைஞர்கள் சப்போர்ட்னு குறுக்கிட்டோமா? ஏன்னா இப்ப சென்னையில் பண்ணியிருக்கிற போல்ல பெண்களுடைய ஆதரவு அமோகமா இருக்கு அவருக்கு. அதுவும் இந்த கலைஞர் உரிமை தொகை வாங்குற பெண்கள், ஓல்டர் விமன், நாட் யங்ஸ்டர்ஸ், அவங்க விஜய தங்க வீட்டு பிள்ளையா நினைக்கிறாங்க. அவர் மேல மக்கள் வச்சிருக்கிற அஃபெக்ஷன் இஸ் ரியல். அந்த லவ் வந்து வேற யாருக்கும் இல்லையே. அதெல்லாம் வந்து அவரை இப்படி ப்ரொபல் பண்ணிடுமோங்கிற ஒரு எண்ணம் தான் ஏற்படுதுன்றது சரின்னு நான் சொல்லல. ஆனால் உண்மையா இருக்கலாமோன்னு தோணுது. இப்போ ஒருவேளை இந்த நம்பர் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இல்ல இதுவும் கூட ஹங்குக்கு தான் லீட் பண்ணுமோன்னு தோணுது. ஹங்காக இருக்கட்டும் அல்லது அவர் வந்து தாவேகா விஜய் அவர்கள் லீடிங்ல கூட இருக்கட்டும், அப்படி ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் தமிழ்நாடு வரலாற்றிலேயே. தமிழ்நாடு இல்ல, இந்தியா சுதந்திரம் பெற்ற வரலாற்றிலே இது தவறான முன்னுதாரணம். எந்த வகையிலன்னா, உழைக்காம நம்ம வந்து வந்துடலாம். அது மட்டும் சார், இதே நீங்க இப்படி பார்க்க கூடாது. இந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. நீங்க பழைய பேட்டர்ன்லயே கேம்பெயின் பண்ணனும், வீடு வீடா போய் கேம்பெயின் பண்ணனும். சொல்லவே இல்ல. நீங்க வந்து இல்ல உழைக்கல அப்படினா நீங்க அதான மீன் பண்றீங்க. அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. யூடியூப்ல கூட நீங்க கேம்பெயின் பண்ணலன்ற நான் இப்படி கேக்குறேன். இப்ப இருக்க திராவிட கட்சிகள் இல்ல சார், இப்ப இருக்க திராவிட கட்சிகள் இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்தாப்ல இன்னும் அவங்க அப்டேட் ஆயிக்கல. விஜய் வந்து அந்த மாதிரியான ஒரு வேற ஒரு பேட்டர்ன்ல ஒரு கேம்பெயின் பண்ணாரு. மக்களை போய் அண்டர்எஸ்டிமேட் பண்றோம். ஓபனா சொல்றேன், திமுக மாதிரி வெல் ஆர்கனைஸ்டு இந்தியாவிலே நான் சொல்லுவேன். ரொம்ப இதுல வந்து நான் வந்து ரொம்ப அவங்கள வந்து நான் சொல்றது திராவிட கட்சியில இருந்து ஆரம்பிச்சு சார், இந்த இதுதான் மேண்டேட்டா இருக்குன்னு வச்சுங்க. 35% தான் மேண்டேட்டா இருக்கு அப்படின்னா திராவிட கட்சிகள் அவங்கள சுய பரிசோதனை செஞ்சுக்கணுமா? அதேதான் முதல் பாயிண்ட் வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணம் அமைந்துவிடும். இந்திய வரலாற்றிலே இது தவறான முன்னுதாரணம் அமைந்துவிடும். உழைக்காம வந்துடலாம், படிக்க வேண்டியது இல்ல, ஒரு ஒரு கவர்ச்சி மட்டும் இருந்தா போதும்ன்ற தவறான ஒன்று. இரண்டாவது, திராவிட கட்சிகள் மட்டும் இல்ல, இதுவரைக்கும் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க மாநில கட்சிகள் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில இருந்து அரசியலை வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்து வெரி ஹை டைம் தட் தே இன்ட்ரோஸ்பெக்ட் தெம்செல்வ்ஸ் அப்படின்றதான் இரண்டாவது விஷயம். ஒருவேளை இது உண்மையா இருக்கும் பட்சத்துல இல்ல, ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அல்லு அர்ஜுன் ரெடியா இருக்காரு ஆந்திரால. ஏன்னா வந்து தெலுங்கு, ஏன்னா இப்போ விஜய் ஒருவேளை இந்த மாதிரி வந்ததுன்னா அடுத்தது அவர் இறங்குறதுக்கு ரெடியா இருக்காருங்கிறது ஒரு ஃபேக்ட். அதை விட்டுருவோம். முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எஸ் கரிஸ்மா இருக்கு, அது வந்து சினிமா இஸ் a பவர்ஃபுல் வெப்பன். அதனாலதான் இன்னைக்கும் ஓபனா சொல்லணும்னா திமுக அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதை எப்படி பண்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஒண்ணு. ஆக்சிஸ் வந்து 2016 திமுக வெற்றி கொடுத்திருந்தாராம். நண்பர் சுட்டி காமிக்கிறாரு 2016 அது க்ளோஸ் எலெக்ஷன் இல்ல. இப்ப நீ மேல ஒரு தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு தேடி 1% தான் டிஃபரன்ஸ். அது கூட அவர் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுல அவர். அது ஓகே. இப்போ இதுல நம்ம பார்க்கும்போது நீங்க லிட்டரலி இப்ப நம்ம எல்லாரும் பார்த்தோம், ஒன் இன் த்ரீ votes அது வந்து இப்போ போயிருக்குன்னு பாக்குறோம். அந்த அளவுக்கு பாசிபிலிட்டியாக நமக்கு பார்த்தாலே தெரியும். இன்னொன்னு, பரப்புரை எதுவுமே, அதாவது அந்த அளவுக்கு நம்ம வந்து தமிழ் மக்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றோமாங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதாவது எதுவுமே எனக்கு வந்து எந்த இதுவும் சொல்லப்படல. எனக்கு மாற்று கருத்து அப்படின்னா ஒண்ணுமே வேணாம், இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம், நான் எனக்கு வந்து இவர் வந்தா 35% நீங்க சொல்ற எல்லாமே 35% இல்ல, 20% மேல எடுத்தாலே இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்றேன். நம்ம எஸ்டிமேட் பண்றதை 18 to 20 அப்படி சொன்னா கூட மேல 1-2% இதுவானா கூட நமக்கு நீங்க அந்த 20% அவர் போதுமான உழைப்பை போட்டாரா? அதுவும் கிடையாது. அது கிடையாது. ஆனா அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஸ்மா வந்து ஒரு ஓட் பேங்கா கன்வெர்ட் ஆற பேசிக்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒரு இப்ப அதுவே நம்ம இனிஷியலா பேசுனது 10% தான். ஆனா அதையும் தாண்டி நம்ம சொன்ன மத்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டுமே வேண்டாம், எனக்கு ஒரு ஃபேட்டிக் இருக்கு, அதுக்கு நான் போடுறேன், அந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் நீங்க சேர்த்து கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த லாஜிக்கலா 20% வரும். பட் அதை மீறி சிக்னிபிகண்டா நம்ம இவ்வளவு அந்த 15% பேசுறோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும். அது எதுவுமே லாஜிக் இல்ல. அதுதான். ஆனா இல்ல, நம்ம ரொம்ப லாஜிக்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம்ங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அவர் உழைக்கல, கட்டமைப்பு இல்ல, அதுதான் நான் சொன்னேன். இல்ல அது அவருக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்காம விட்டுறோமோ. ஏன்னா அவருடைய அப்பீல் வந்து பிராட் பேஸ்ட். நம்ம இது வரைக்கும் இளைஞர்கள் நம்ம ரொம்ப இன்டெலெக்சுவலா 40 வயதுக்கு எங்க கால் மார்க்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரே அந்த ஓட்டுக்கு ஒரே வேல்யூ தான், 10th படிக்காதவங்களுக்கு ஒரே வேல்யூ தான், அந்த ஓட்டுக்கு ஒரே வேல்யூ. அதை புரிஞ்சுக்கணும். அது யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைசிங்கிறதுல வந்து வேற அதுல டிஃபரன்ஸ் கிடையாது. விஜயோடைய மிகப்பெரிய பிளஸ்ஸா நினைக்கிறது அவருடைய அப்பீல் டு ஆல் செக்ஷன்ஸுங்க. அப்பர் காஸ்ட் பீப்புள் ஹேவ் voted ஃபார் விஜய். இது வரைக்கும் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபிக்கு ஓட் பண்ணவங்க ஓட் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஓல்டர் விமன் ஓட் பண்றாங்க.
கிராமத்துல இல்லைன்னு சொன்னாங்க, கிராமத்திலயும் ஓட்டு போட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சிக்னல்லாம் நம்ம கணிக்க தவறிட்டோமோ அல்லது பார்க்க தவறிட்டோமோ, நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ப்ரீசெட் மைண்ட் இருக்குது. இவரு வந்து இந்த 5 வருஷம் கடினமா உழைக்கணும், வேலையை கத்துக்கணும், உழைக்கவே இல்லை, கட்சியை கட்டமைக்கல, இல்ல அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த லாஜிக்லாம் பறந்துரும். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க நேபாளில் பேலன் ஷான்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரு வந்து ட்ரெடிஷனல் மீடியாவை பயன்படுத்தல, பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணல. காத்மாண்டு மேயர் இப்ப கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர். எப்படி ஆச்சு இது? வந்து 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பாசிபிளா? சோசியல் மீடியாவை மட்டுமே பயன்படுத்தி வந்திருக்காரு. நேபாள் வேற, தமிழ்நாடு வேற ஒத்துக்கிறேன், நம்மளோட அரசியல் பாரம்பரியம் வேற. பட் இட் ஹஸ் பிகம் பாசிபிள். இல்ல அப்படி பார்த்தா பங்களாதேஷ் இன்னும் சொல்லலாம். ஏன்னா நேபாள் பார்த்தாலும் அவர் சொல்றது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பார்ஷியலி இஃப் ஐ ஹேவ் டு அக்செப்ட்னா கூட அவர் மேயரா இருந்திருக்காரு, இங்க வந்து கவுன்சிலரா கூட இல்ல. நம்பர் 2, நீங்க உள்ளாட்சி தேர்தல்ல 119 பேர் உங்க இயக்கத்துக்காரங்க வேலை பார்த்திருக்காங்க, ஜெயிச்சு வந்தாங்க, நீங்க போட்டோ எடுத்துட்டீங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எங்களோட ரிப்போர்ட் கார்டு இது, உள்ளாட்சியில் நாங்க இவ்வளவு பேர் வந்திருக்கோம், அதை சொல்லியாவது வாக்கு கேட்கலாம்ல. நான் வந்து இதை செய்ய போறேன், நீங்க அதெல்லாம் சொல்ல வேணாம். 119 பேர் நான் வெறும் உள்ள போய் பிரச்சாரம் பண்ணல, வெறும் எங்க இயக்கம்னு சொல்லி அவங்க தனிச்சு போட்டிட்டாங்க, வெற்றி பெற்றாங்க. அவங்க வந்து இதெல்லாம் வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இல்ல இந்த உள்ளூர்ல இருக்க சிவிக் இஷ்யூ, ரோடு போடுறது, கிராமப்புறங்களை ரோடு போடுறதுக்கு வந்து போராடி இருக்காங்க, தண்ணி பிரச்சனைக்கு போராடி இருக்காங்க, மின் இணைப்புக்கு கேட்டிருக்காங்க, நாய் தொல்லைக்கு வந்து போராடி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அவங்களால காமிக்க முடியுதா? இல்ல ஆக்சுவலி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேஸ் வந்து அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ற ஓட் பேஸே கிடையாது. அப்புறம் இந்த 2 வருஷத்துல ஏதாவது ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்திருக்கீங்களா? கல் உடைக்கிறாங்க, மண் அள்ளுறாங்க, ஏதாவது மக்களுக்கு போராடி இருக்காங்க. இவங்க 2 பேரும் சொல்றது வந்து இல்ல இவங்களுக்கு இருக்க, நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேஸ் இதையெல்லாம் பார்க்காதவங்கிறதா நிதர்சனம். நான் சொல்றேன் அது வந்து 1/3 இருக்காங்க. கேள்விதான் நான் முன்னாடி விவாதிக்கப்பட்ட எந்த விஷயங்களும் யாரும் கருத்து அதுக்கு சாத்தியம் இருக்கு. அந்த சாத்தியத்தை நான் ரூல் அவுட் பண்ணலன்னு சொல்றேன். நான் வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவருக்கு 50 சீட்டு கொடுத்துட்டாங்க, அல்லது அவங்க சொல்ற மாதிரி 100 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா யாரு என்ன சொல்ல முடியும்? அவங்களுடைய ஏர்னிங் ஃபார் சேஞ்ச் வந்து ரியல், அவங்களுடைய ஃபெட்டிக் ரியல். நம்ம அதை இமேஜின் பண்ணது கிடையாது. உண்மையிலேயே அவங்க மாற்றம் வேணும். ஒருவேளை இந்த ஃபேக்டர் இதுதான் நடக்க போகுது அப்படின்னா எப்படி இருக்கும் கவர்மெண்ட்? ரொம்ப கஷ்டமா கோலிஷன் மாதிரி இருக்கும். இப்ப இது விஜய் தான் சிஎம், அவரை வந்து சிஎம்மா வந்து சினிமால எடுக்கிற மாதிரி வேணா இது இமேஜின் பண்ணிக்கலாம். விஜய் ஆகிய நான், ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்ற அவருக்கு அனுபவம் இல்ல. பிரபாகர் சொன்ன மாதிரி எந்த விதமான நடத்துவாங்க. ஆனா அந்த ஹீரோ வர்ஷிப் மைண்ட் செட்லயே இருக்கிறாங்க. மேஜிக்ல இங்க உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. இங்க விருதுநகர்ல வெடி விபத்துங்க, 25 பேர் செத்து இருக்காங்க. நம்ம மனசை உழுக்கல. நான் திமுக கேட்பேன். விருதுநகர்லயும் சிவகாசியிலையும் தீப்புண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? ஜிடிபி அங்க போயிடுச்சு இங்க போயிடுச்சுன்றோம். 25 ஏழை மக்கள் வந்து இப்படி செத்து போயிருக்காங்க. இன்னும் விவசாயிகள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் இல்ல, சேஃப் என்விரான்மெண்ட் கொடுக்க முடியல. 60 வருஷமா ஆண்டுட்டு இருக்கிற அதிமுகனால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலைங்க. சரி, வெடி விபத்து நிகழ்ந்துருச்சு, உடனே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்லன்னு பத்திரிகை ஒரு செய்தி வந்திருக்குது. நான் என்ன சொல்றது? நான் ஜிடிபிக்காக பெருமைப்படுறதா அல்லது நம்மளுடைய சகோதரர்கள் இப்படி இறந்துக்கு போறாங்களே அப்படின்னு நினைக்கிறதா? சோ தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைக்கு அவ்வளவு இருக்குது. விஜயால சால்வ் பண்ண முடியுமா? விஜயால டாஸ்மாக் ப்ராப்ளத்தை ஒழிச்சிட முடியுமா? போதை பொருளை ஒரே ஒரு 10 நாள்ல அவர் காலி பண்ணுவாரா? கேட்கிறேன். இதெல்லாம் பாசிபிளா? சினிமால வேணா நடக்கலாம், அது அடுத்த பிரச்சனை. இப்போதைக்கு அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்குமாங்கிறத நம்மளுடைய முக்கியமான கேள்வியா இருக்கு. மே 4 இன்னும் வரலையே. ரைட், பார்க்கலாம். நம்ம மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எந்த வகையில அவங்க ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருந்தா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் கவுண்ட் நாளைக்கு வந்து மேபி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அதிகமாக சொல்ல முடியும். ஆமா, ரைட், பார்க்கலாம். 4ஆம் தேதிக்கு பிறகு தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி அன்றே தெரிஞ்சிடும் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு அதோட முடிவுகளோட ரெஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.